we don't rate the Premier League. We will only play matches that matter. அவ்வளவுதான். நீங்க அஜெண்டால எழுதியிருக்கீங்க வாஸ் தட் a push on கொனாட்டே அப்படின்னு. நான் பார்த்தேன். I'll be very honest, அதெல்லாம் புஷ்னு கொடுக்க முடியாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேமில் எஸ்பெஷலி நீங்கள் சொன்ன மாதிரி கன்சிடரிங் பிரைட்டன் வந்து ஸ்பேஸ் விடுவாங்க பின்னாடி, அவங்க ஃபுல் பேக்கு கூட மோர் ஒன் ஆன் ஒன் சான்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நான் குமோவா கொண்டு வந்திருப்பேன். தட் வுட் ஹவ் பீன் மை லாஜிக். எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த டிஃபென்ஸ் வந்துட்டு ஒரு குவாலிட்டியே இல்லை. We cannot complain on Van Dijk all the time. எல்லா ப்ரெஷரையும் அவன் மட்டும்தான் சோக் பண்ணிட்டு. மை ப்ராப்ளம் வித் ஸ்லாட் இஸ் அந்த அடாப்டபிலிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க அந்த சிஸ்டமோட வீக்னஸ். இப்போ வாட் மேக்ஸ் ஒரு குவார்டியோலாவோ ஒரு வெங்கரோ ஒரு ஃபர்குசனோ டு ஸ்டே ஃபார் சோ லாங் ஒரு ஜாப்லன்னா தே அடாப்டட் கண்டினியூஸாக. ஓகே அவங்க இந்த டாக்டிக்கில் பிரச்சனை இருக்குது, இது வந்து எங்கள் அப்போனண்ட் இது பண்ணிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, ஸோ இதை எப்படி கவுண்டர் பண்ணுறது, இன்னொரு டீம் இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை எப்படி கவுண்டர் பண்ணுறது, அதுதான் வந்து இஸ் த மார்க் ஆஃப் அ குட் மேனேஜர். மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாதிரி, என் கூட இருக்கிறது கௌதம். அதாவது எல்லாரும் கேட்பாங்க, என்னடா இவங்க வின் பண்ணா மட்டும் போட மாட்டேன்றானுங்க, தோத்தா மட்டும் உடனே வந்துடுறது ரிவ்யூ அப்படின்னு. நான் ஜாலி மூடுக்கு வந்துட்டேன். அதாவது ட்விட்டர் பக்கம் போய் பார்த்தா என்னமா அழுகுறானுங்க. அவ்வளவுதான், கிளப் இழுத்து மூடணும், 6 ஸ்லாட்டை வெளியே அனுப்புங்க, இனிமேல் இது ஒண்ணு மாற போறது இல்ல. நாள ஜாலி மூடுக்கு வந்துட்டேன். அவ்வளவுதானே. We don't rate the Premier League. We will only play matches that matter. அவ்வளவுதான். ஒண்ணு கண்டிப்பா பிரீமியர் லீக் ஆச்சப்பா. இந்த மாதிரி ஸ்மால் லீக் எல்லாம் கொண்டாடாதீங்கப்பா. எங்களுக்கு we have bigger fish to fry அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமா ஒரு ஃபேன் பேஸ் வருஷம் சொல்லுவோம். we have bigger fish to fry. நானும் அப்படி போயிடலான் இருக்கேன். நான் மட்டும் எதுக்கு உண்மையா வந்துட்டு ஐயோ இதுல போக்கஸ் பண்ணு எதுக்கு சொல்லணும். we also have bigger fish to fry. I don't care about small leagues அப்படின்ட்டு போயிடலான் இருக்கேன் நான். ஏன்னா அப்படித்தான் நம்ம பசங்க இருக்கானுங்க. நம்ம மட்டும் எதுக்கு உட்காந்துட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு உட்காந்து ஒரு மேட்ச் நேத்தெல்லாம் பாவங்க 3 பேர் இன்ஸ்டாகிராம் மெசேஜ் அனுப்புறாங்க. நாங்கெல்லாம் வந்து ஈது ஃபாஸ்டிங் எல்லாம் பண்ணிட்டு இந்த கேம வந்துட்டு அப்பாடா இன்னையோட முடிஞ்சு நல்லபடியா பாக்கலாம்னு உட்கார்ந்தோம் ப்ரோ. அநியாய படுபாவிங்க இப்படி பண்ணி விட்டானுங்க ப்ரோ அப்படிங்கிறானுங்க. நான் என்ன பதில் சொல்றது அவங்கள்ட்ட? பாவம் வாழ்க்கைய பாருங்க ஐயா, இவனுங்களை பாத்துக்கிட்டு வாழ்க்கையா தோத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நான் வந்து கேட்கலாம். என்ன மாதிரி இதெல்லாம் கேவலமான ஒரு பர்ஃபார்மன்ஸ், இதெல்லாம் என்னத்து சொல்றது, ஒண்ணும் சொல்ல முடியாது. அவ்வளவுதான், ஜாலி மூட்ல இருக்கேன் நான். ஆமா, இல்ல கௌதமே இந்த சைடு வந்துட்டாரு. அதாவது ஒரு மேட்சுக்கு மேட்ச் நான் இதை பாக்குறவங்களுக்கே தெரியும், இது ரொம்ப நாளா பாட்காஸ்ட் ஃபாலோ பண்றவங்களுக்கு. அவர் தான் உட்காந்து மேட்சுக்கு மேட்ச் பாப்பாரு, நல்லா விடாம 90 மினிட்ஸ் இன்ஜுரி டைம் எல்லாத்தையும் பாப்பாரு. நான்லாம் ஏதோ போற போக்குல என்னைக்காச்சும் ஒரு நாள் மேட்ச் பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பேன். பட் அவரே இந்த நிலைமைக்கு வந்துட்டாருன்னா அப்ப எவ்வளவு கேவலமா ஆடுறாங்கன்னு பாத்துக்கோங்க. இல்ல எனிவே, ஸோ நேற்று கேம் Brighton 2 Liverpool 1. அதாவது கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி கேலட்டாசரையில் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிங்களே, வந்து இந்த மாதிரி இந்த மேட்ச் ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு யாரோ ஒருத்தர் போட்டிருந்தாங்க இன்னொரு வாட்ஸ்அப் குரூப்பில். நான் சொன்னேன், ஆடுறது பிரைட்டன், அதுவும் அவே வேற. ஏற்கனவே அந்த வென்யூ எப்போ பார்த்தாலும் நமக்கு பிரச்சனை, இதில் டேனி வெல்பெக் வேற இருக்கா அந்த லைனப்லன்னு சொன்னேன். கரெக்டாக நம்ப மாட்டீங்க, நான் வந்து இன்ஸ்டாகிராம் லைவ் பண்ணேன். இந்த 30 மினிட்ஸ் வந்து கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மக்களே இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. ஸோ 30 மினிட்ஸ் நம்ம மக்கள்லாம் என்ன ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக வெறும் 30 மினிட்ஸ் பிஃபோர் த கேம் வந்து போயிட்டேன். லைனை பார்த்துட்டு சொன்னேன், ஆனா அந்த வீணா போன வெல்பெக் வேற இருக்கானா அப்படின்னு சொல்லி முடிச்சேன். லைவ்ல செஞ்சுட்டான் 2 கோல். ஆனா நான் நினைச்சேன், ஐயோ இந்த வெல்பெக் இருக்கானே. நான் யோசிச்சா மிட்டோமா இல்ல, மிட்டோமாவையே உட்கார வச்சு ஆடுற அளவுக்கு இந்த டீம் வந்துருச்சு பாடுறா அப்படின்னு. நான் மின்டே ரைட்ல ஆடுவான்னு பார்த்தா மின்டே தூக்கி லெஃப்ட்ல போட்டு ஆட வச்சிட்டாங்க. என்ன மூலக்காரனா இருந்திருக்கான் ஹெட்ஸ்லர். அதாவது புதன்கிழமை அன்னைக்கே நம்ம மேனேஜர் துண்ட போட்டார். தம்பி புதன்கிழமை எங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேம் சனிக்கிழமை இருக்குது, எங்கனால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்ட்டு புதன்கிழமையே வெள்ள துண்டு போட்டாரு. நாங்க ஒண்ணு கிழிக்க போனா பிரைட்டன் வந்து ஆப்வியஸ்லி ஒரு பயங்கரமான ஹை எனர்ஜி சைடு. நம்ம இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் புதன்கிழமை போட்டு சனிக்கிழமை வரும்போதே ஊருக்கே தெரியும் நாம வந்துட்டு எதுவும் பண்ண போறது இல்லை இந்த கேம்ல, ஒன்னா டிரா இல்லைன்னா லாஸ்ன்னு ஊருக்கே தெரியும். அதுவும் மேனேஜர் துண்ட போட்டாரு முன்னாடியே.
டு பி ஆனஸ்ட் அதை வந்து எக்ஸ்கியூஸால எடுக்க முடியாதுங்க. பட் அது போக வந்து பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் எங்க இருக்கு, என்ன நிலைமையில் இருக்கு? ஆமா, ஸோ சேனல் வந்து 3690 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டியாச்சு. 4000 டார்கெட் சீசனுக்கு. எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொன்ன மாதிரி கௌதம் சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம்ல @Kop Karuthu அதை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ட்விட்டர்ல @Kop Karuthu _LFC எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க சொன்ன மாதிரி 4000 டார்கெட் இன்னும் ஒரு 7 நிமிஷம் லைன் இருங்க. சாரிங்க ஏசி அபார்ட்மெண்ட் ஏசி ஃபிக்ஸ் பண்ண வந்தாங்க. ஓகே கண்டினியூ பண்ணலாம். சொன்ன மாதிரி 4000 டார்கெட்டு எல்லாரும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இந்த சீசன் அச்சீவ் பண்ணிடலாம். இன்னும் ஒரு 7 பிரீமியர் லீக் கேமும் இன்னும் இருக்கு. சாம்பியன்ஸ் லீக் வருமான்னு தெரியாது. அட்லீஸ்ட் இந்த 4000 டார்கெட் ஆச்சு வரட்டும். என்ன பிக்கர் ஃபிஷ் டு ஃப்ரை, என்ன அவ்வளவுதான். பிக்கர் ஃபிஷ் இந்த மாதிரி இல்ல, எனக்கு புரியல. இந்த பெரிய மீன் என்ன மீன்? அது பெரிய இயர்ஸ் உள்ள ட்ரோஃபி எது? பெருசா இருக்க ட்ரோஃபி எது? அது சரி, என்னவோ அப்படியே பிஎஸ்ஜி போட்டு தாக்க போற மாதிரி. பாருங்க, அதெல்லாம் கேட்டாங்களா? அதெல்லாம் 2 வாரத்துக்கு அப்புறம் இருக்கிற பிரச்சனை. இப்ப என்ன பிரச்சனை? we have bigger fish to fry. அவ்வளவுதான். எல்லாரும் பாத்துக்கங்க. கௌதம் வாயை விட்டாரு. எல்லாரும் we have bigger fish to fry அப்படி இப்படி சொல்லி பிஎஸ்ஜி எப்படியோ தூக்க போறோம்னு சொல்லிட்டாரு பேசிக்கா. என்னமோ நான் இங்க சொல்ற மாதிரி அப்படி நான் சொல்றதுக்கு எல்லாம் எப்படி ஆப்போசிட்டா தான் நடக்க போகுது. எப்படி இருந்தாலும் போய் மியசிட்ட மண்ணடி வாங்கிட்டு வர போறோம். வேற ஒரு 2 வாரம் ஜாலியா இருப்போமே. இது இன்னொரு கூத்து தெரியுங்களா? நேத்து மேட்ச் முடிச்ச உடனே தலைவர் பிளைட் பிடிச்சிட்டு நெதர்லாண்ட்ஸ் போயிட்டாரு. போங்கடா டே, நான் ஏன் ஃபேமிலி பாக்க போறேன்னு போயிட்டாரு. சரியா? நம்பால் ட்விட்டர்ல எல்லாரும் how can he go to Netherlands? இதெல்லாம் he has to fix the mess. அதான் he has to fix the mess he has created here. ஒரு பற்று இல்ல, கிளப் மேல ஒரு அக்கறை கிடையாது. உனக்கு என்னடா வேண்டி கிடக்குது ஃபேமிலி? மூடிட்டு உட்காந்து வேலையை பாடுறா அப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்க. எனக்கு செம சிரிப்பு. அடே, அவனுக்கு சம்பளம் வருது, கிளப்புக்கு காசு வருது. அந்த காசு எங்க இருந்து வருது? நீங்க எல்லாம் போய் ஸ்டேடியம்ல உட்காரனாலதான் வருது. என்னமோ ட்விட்டர்ல ஒரு 5 லைன் எழுதி போட்டா அவங்களுக்கு காசு வராத மாதிரியும், இல்ல அவருக்கு சம்பளம் வராத மாதிரியும். இதெல்லாம் கொஞ்சம் ஓவருங்க. பாவம், அவர் போய் இப்போ ஃபேமிலியை என்ஜாய் பண்ணட்டுமே ஃபேமிலியோட. என்ன நடந்துற போகுது? என்னங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா கலட்டாசரே கேம் வந்து நம்ம பண்ணல, ஐ மீன் ரிவ்யூ பண்ணல. இட் வாஸ் an awesome performance, just what we wanted. நம்ம 2 பேரும் பேப்பர் காட்டுற மாதிரி 3 மாசம் பேசினது எல்லாமே கலட்டாசரே கேம்ல வந்துருச்சு. இல்ல இப்போ நீ வேற யூ ரைட் நோ. இல்ல, நான் சொன்னேன்ல, இது வந்து சொன்னதாங்க. யூரோப்ல வந்து we will always be a decent team. இப்போவே பாருங்க, குவார்டர் ஃபைனல் வரைக்கும் போயாச்சு. ஸோ டெக்னிக்கலி ஒரு பெஸ்ட் 8 டீம்ஸ் கோட் அண்ட் கோட் அதில் நம்ம இருக்கோம். கரெக்ட் தானே? லீக் ஃபேஸ்லயும் டாப் 8ல தானே முடிச்சோம். ஓகே, நான் சொல்லிட்டேன். எதுக்கு சொல்ல வரேன், யூரோப்ல அதுதாங்க பெரிய டிஃபரன்ஸ். யூரோப்ல தே ஆல்வேஸ் லுக் டு அட்டாக் இல்ல எல்லா டீமும். ஸோ அதனால ஸ்பேஸ் விடுவாங்க. நம்ம டீம் வந்து வி ஆர் குட் அட் எக்ஸ்ப்ளாய்டிங் ஸ்பேஸ். ஸோ அதனால தான் நம்ம இது பண்ணுறோம். நம்ம வந்து நம்ம ஸ்பேஸ் கொடுத்தா அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணால் அதை கவர் பண்ணுறதுல நமக்கு ஒன்றும் எக்ஸ்பர்டீஸ் கிடையாது. பட் ஆனால் அவங்க ஸ்பேஸ் கொடுத்தாங்கன்னா ஓரளவுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடுவோம். ஸோ அதனால யூரோப்பில் வி வில் ஆல்வேஸ் பி அ டீசென்ட் டீமுங்க. ஈவன் பிஎஸ்சி கூட பிஎஸ்சி அகேன்ஸ்ட் ஆடும்போது கூட ஐ டோன்ட் திங்க் வி வில் பி ஃபேவரட்ஸ், அதில் டவுட் இல்லை. பட் ஆனால் லைக் 60-40 வச்சுப்போமே, 60 in favor of PSG. 40% is a good chance வந்து நம்ம PSG தோக்கடிச்சு செமிஃபைனல் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. லைக் தட் இஸ் ஹவ் ஐ see it. Whereas பிரீமியர் லீக்ல வந்து when teams are என்ன சொல்றது டிஃபென்சிவ்லி சாலிட், அதாவது சில டீம்லாம் வந்து பிரைட்டன் பற்றி நான் சொல்லலை, ஜென்ரலாக சொல்கிறேன். சில டீம்லாம் வந்து நான் வந்து காம்பேக்டாக இருந்து நான் டிஃபெண்ட் பண்ணி கவுண்டர் பண்ணுவேன்னா நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அதே தான். அண்ட் இதில் போகிறதுக்கு இது போன வீடியோவில் யாரோ கமெண்ட் போட்டிருந்தாங்க, சேட்ஸ் சுட் அக்செப்ட் தட் இந்த மாதிரி வந்து பிளேயர்ஸ் மிஸ்டேக்கும் இருக்கு அப்படின்னு. நான் இது ஸ்டார்டிங்லேருந்தே சொல்றேன். இல்ல சேஸ் சொன்னாங்களா? இல்ல இன்னொருத்தர் கேலமா பேசினாரு, கௌதம் முட்டு கொடுக்கறது போல நிப்பாட்டு, இதுக்கு மேல நீ கொடுக்கறதெல்லாம் பிரயோஜனமே இல்ல, அப்பவுமே வந்து பிளேயர்ஸ் வந்துட்டு ஒழுங்கா பண்ணல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த பாயிண்ட் நான் அடுத்து வரேன். நீங்க இல்ல ஸோ சேட்ஸ் சுட் அக்செப்ட் இந்த மாதிரி வந்து பிளேயர்ஸ் டோன்ட் ஐ திங்க் ஃபுட்டி டாக்ஸ் தமிழ்னு அவர் தான் கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஐ மே பி ராங், பட் அவர் தான் பண்ணி நினைக்கிறேன். சரி, நான் வந்து இந்த சீசன் ரொம்ப ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்கேன், இந்த மாதிரி வந்து
ஸ்லாட் நான் வந்து ஐம் சேயிங் ஸ்லாட் ஷுட் கோ ஏன்னா சிஸ்டம்லேயும் நிறைய பிரச்சனை இருக்குது. பட் தட் டசன்ட் மீன் வந்து பிளேயர்ஸ் வந்து தே ஆர் நாட் மேக்கிங் மிஸ்டேக்ஸ். அதெல்லாம் ஒன்றுமே லைக் இந்த கேமில் இந்த பிரைட்டன் கேமில் தேர் வர் சோ மெனி இன்ஸ்டன்சஸ். அந்த கோலை விட்டுருங்க, அந்த ஃபர்ஸ்ட் கோலை விட்டுருங்க. பட் தேர் வர் சோ, ஏன்னா அது ஃபர்ஸ்ட் கோல் பற்றி பேசுவோம் நம்ம. பட் தேர் வர் சோ மெனி இன்ஸ்டன்சஸ் இந்த மாதிரி டிஃபென்ஸ் வந்து தே ஜஸ்ட் நெவர் டர்ன்ட் அப். நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் இது என்ன பண்ணுறானுங்கன்னே தெரில. அதாவது பிரைட்டன் வந்து ஸ்லாட்டே சொன்னது செகண்ட் ஹாஃப்ல பிரைட்டன் டிசர்வ் தட் கேம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் யூ ஆர் மோர் ஆர் லெஸ் ஈக்குவல், பட் செகண்ட் ஹாஃப் பிரைட்டன் டிசர்வ் டு வின் தட் கேம் அப்படின்னு. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் ஃபேர் கமெண்ட். ஐ திங்க் பிரைட்டன் வந்து தேவர் பெட்டர் தென் அஸ் செகண்ட் ஹாஃப்ல. டிஃபென்ஸ் வந்து இந்த மாதிரி டிஃபென்ஸ் இஃப் தே டோன்ட் டர்ன் அப்னாக்க நீ என்னதான், நானே இதுவும் சொல்கிறேன், என்னதான் சிஸ்டம் வந்து பர்ஃபெக்டாக இருந்தாலும் இஃப் யுவர் பிளேயர்ஸ் டோன்ட் டர்ன் அப் நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ அதனால் வந்து ரெண்டு சைடுமே மிஸ்டேக் இருக்குன்னு தான் என்னோட பொசிஷன். தட் இஸ் மை பொசிஷன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்லாட் டசன்ட் ஹெல்ப் த காஸ். அதாவது ஸ்லாட் டசன்ட் புட் தம் இன் அ பொசிஷன் டு பர்ஃபார்ம். அண்ட் அவங்க அதுக்கு மேலே பர்ஃபார்மும் பண்ண மாட்டாங்க. ஸோ ரெண்டு சைடும் பிரச்சனை இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். இதுல வந்து ரெண்டு ஒப்பீனியன் இருக்குங்க. என்ன தெரியுமா, ஒரு சைடு எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க சொல்றது கரெக்ட். ஓகே, ஐ மீன் ஸ்லாட்டோட சிஸ்டம்ல வந்து ஃபிளாஸ் இருக்கு, பிளேயர்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறானுங்க. அது வந்து சைட் நம்பர் 1. ஏன் சைட் நம்பர் 1 அதை வைக்கிறேன்னா, அதை அடாப்ட் பண்றதுக்காக சைட் நம்பர் 2க்கு நம்ம ஒரு 3 months வந்தோம். எங்க டிஃபென்சிவ்லி மச் மோர் சாலிட், பின்னாடி எதையுமே விட்டுறக்கூடாது, முன்னாடி மட்டும் கிரியேட் பண்ற வெரி ஃபியூ சான்சஸ்ல கோல் ஸ்கோர் பண்ணும். பிகாஸ் ஐ வாண்ட் டிஃபென்சிவ் சாலிடிட்டி ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லாட் வந்தார். சைட் நம்பர் 1 வந்தபோது which was probably ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாசம், ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர், அந்த சைடு 1 எப்பனா we were creating many chances. அப்போ we were not taking them, but பின்னாடி it was suicidal because we were going way too forward. பின்னாடி மொத்தமா ஓபனா விட்டுட்டு போனனால we were conceding many chances also. ஓகேங்களா? சோ அப்ப என்ன சொன்னானுங்க, ஏண்டா இதெல்லாம் ஒரு அவுட் ஆஃப் பொசிஷன் செட்டப்பாடா, இதெல்லாம் வந்து இப்படி எல்லாம் இருக்க முடியுமாடா, எவ்வளவு ஒரு லிவர்பூல் ஸ்குவாட் அவுட் ஆஃப் பொசிஷன்ல இவ்வளவு இருக்க முடியுமாடா அப்படின்னு எல்லாருமே கேட்டாங்க. கரெக்டா? அப்போ கூட வந்து we were creating so many chances to finish the game in the first half. கரெக்டா? ஆனா எதையுமே நம்ம எடுக்கல. அதுதான் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஓகேவா? ஓகே, கம் ஃபார்வர்ட் டு தி நெக்ஸ்ட் 3 months. இப்போ எப்படின்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி, இந்த 3 monthsல என்னாச்சு, கம்ப்ளீட்டா நம்பால பின்னாடி போய் எனக்கு வந்து 4 சான்ஸ் நான் கேம் கிரியேட் பண்ணா போதும், எனக்கு டிஃபென்சிவ் சாலிடிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாரு. 4 சான்ஸ் per கேம் கிரியேட் பண்றோம், 3-4 சான்ஸ் கிரியேட் பண்றோம். அதை யார் டினை பண்ண முடியாது. நிறைய கிரியேட் பண்ணல, பட் 3-4 சான்ஸ் தான் கிரியேட் பண்றோம். அப்போ அந்த 3-4 சான்ஸ் எல்லாம் போய் போஸ்ட் அடிப்பேன், வெளியடிப்பேன், இன்ட்ரிகேட் பாஸ் போய் போடுவேன், அந்த சான்ஸ் எடுக்கிறது இல்ல. அப்ப என்ன ஆகும், ஓகே அவனுங்க ஒரே ஒரு கோல் தான் போடுறானுங்க, ஒரே சான்ஸை கன்சீட் பண்றோம், ஒரே ஒரு கோல் போடுறானுங்க, கேம் முடிஞ்சிடும். ஏன், அங்க கிரியேட் பண்ற 3-4 சான்ஸ்ல எதையுமே எடுக்கிறது கிடையாது. கரெக்டா? அப்ப என்ன நரேட்டிவ் வந்துச்சு, ஐயோ ஸ்லாட்டோட ஃபுட்பால் போரிங்கா இருக்கு, ஐயோ அதை பண்ண மாட்டேங்கிறோம், பின்னாடியே பாஸ் போடுறோம். ஏன் பின்னாடியே பாஸ் போடுறோம், நமக்கு பொசிஷன் வேணும், நமக்கு 3-4 சான்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம், அதான் 2 சான்ஸ் எடுத்தா கூட போதும், நம்ம கேமை வின் பண்ணிடலாம், பின்னாடி எதையுமே விடக்கூடாது அப்படிங்கறதுனால அப்ப என்ன நரேட்டிவ் மாறிச்சு, ஐயோ இவனுங்க போர் அடிக்கிறானுங்க, ஐயோ இந்த கேமை நான் பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்துச்சு. கரெக்டா? அது வந்து ஒரு ஜனவரி மாசம் வரைக்கும். மறுபடியும் பிப்ரவரி சரி, ஓ ரொம்ப டிஃபென்சிவா போயிட்டோம், சோ கொஞ்சம் மறுபடியும் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு மறுபடியும் கொஞ்சம் ஓபன் அப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஓபன் அப் ஆகல, சான்ஸ் கிரியேஷன் இப்ப ரொம்ப கம்மியாயிருச்சு, டிஃபென்சிவ்லி இப்ப மறுபடியும் கொஞ்சம் ஓபன் ஆகுற மாதிரியும் தெரியுது. ஆனா இப்போ ஏன் டிஃபென்சிவ்லி ஓபன் ஆகுற மாதிரி தெரியுது, நீங்க சொல்ற மாதிரி they choose games to turn up. இந்த ஒரு லாஸ்ட் 2 months நாங்க நல்லா விளையாடணும்னு ஏதோ ஒரு கேம் முடிவு பண்ணானுங்கன்னா விளையாடுறானுங்க, இல்லைன்னா விளையாடுறது இல்லை. இதுதான் நடக்குது இந்த லாஸ்ட் ஒரு 2 months. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 3 months சிஸ்டம் பிரச்சனை இருந்துச்சு, அடுத்த 3 months போரிங்கா இருந்துச்சு, அதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் ஒரு லாஸ்ட் 1.5 months வந்து we are choosing instances, we are choosing games. நீங்க சொன்னீங்க எனக்கு ஒரு செம்ம பாயிண்ட், நேத்து அந்த டிஃபென்ஸை மட்டும் பாருங்களேன், அந்த 2 கோலுக்கும் அந்த டிஃபென்ஸை மட்டும் பாருங்களேன், எவனுக்காச்சும் இங்க டிஃபெண்ட் பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆச்சு இருந்துச்சா? இல்ல அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் கோலுக்கு வாங்க, கரெக்டா வரலான்னு இருந்தேன். சோ இல்ல நீங்க அந்த ஃபர்ஸ்ட் கோல், இந்த சிஸ்டம், அந்த நீங்க ஒரு இது சொன்னீங்க ரொம்ப டிஃபென்சிவா போயிட்டோம், அப்புறம் அதுக்கு முன்னாடி ரொம்ப அட்டாக்கிங்கா இருந்தோம். அதாங்க, ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் இந்த சீசன் அண்ட் லாஸ்ட் சீசன் வந்து சிஸ்டம் வைஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ் இல்லை. லாஸ்ட் சீசன் வந்து ஒரு நல்ல பேலன்ஸ் இருந்தது, அந்த அவுட் ஆஃப் பொசிஷனோட இன்டென்சிட்டிக்கும் ஹவு மச் நம்ம வந்து இன் பொசிஷன் காமாக இருக்கணுங்கிறதுக்கு ஒரு நல்ல பேலன்ஸ் இருந்தது. இட் வாஸ் என்ன, அந்த பேலன்ஸ் ஏன் தெரியுங்க வந்துச்சு, அந்த பேலன்ஸுக்கு வந்ததுக்கானதுக்கு
ஐயோ வேணாம் சேஸ் ஹஸ் prepared something for next episode இல்ல ஐ திங்க் அதே மென்ஷன் பண்ணலாம். ஸோ ஐ திங்க் இந்த இது போன எபிசோடும் சொன்னோம். ஸோ இது ஒன்றும் புது நியூஸ் கிடையாது. பட் ஐ திங்க் பார்ட் ஆஃப் அந்த ஏன் அந்த பேலன்ஸ் இருந்ததுங்கிறது வி ஹேட் பிளேயர்ஸ் லைக் டியாஸ், அந்த ஒரு எனர்ஜி கொடுக்குற பிளேயர்ஸ். ஸோ அதனால இருந்துச்சு. பட் சொன்ன மாதிரி இன்டர்நேஷனல் பிரேக்கில் 2 எபிசோடு வருது. ஒன்று வந்து ஃபைனான்ஸ் அண்ட் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் அந்த ஹையர் அப் இந்த கிளப் ஸ்லாட்டுக்கும் மேலே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் இன்னொன்று வந்து ஸ்லாட் அண்ட் சிஸ்டம் அண்ட் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு. ஏன்னா வாரம் ரிவ்யூ பண்ணும்போது வி டாக் அபவுட் த பிளேயர்ஸ். ஸோ அதனால் வந்து மேனேஜர் பற்றியும் பேசுகிறோம், பட் வி டாக் மோர் அபவுட் த பிளேயர்ஸ். பட் இந்த இன்டர்நேஷனல் பிரேக்கில் அது ரெண்டுமே ஃபோக்கஸ்டாக ஒரு 2 எபிசோடு வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொன்ன மாதிரி சீசன் டார்கெட் 4000. இப்போ இந்த கேமுக்கு வரும், ஃபர்ஸ்ட் கோலுக்கு வருவோம். அந்த நீங்கள் அஜெண்டாவில் எழுதியிருக்கீங்க வாஸ் தட் அ புஷ் ஆன் கொனாட்டே அப்படின்னு. நான் பார்த்தேன். I'll be very honest, அதெல்லாம் புஷ்ஷுன்னு கொடுக்கவே முடியாது. இட் வாஸ் மோர் வந்து கொனாட்டே ஷுட் ஹவ் பின் மோர், என்ன சொல்கிறது, அந்த ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இன்டென்ஷன் டு டிஃபெண்டுங்க. கொனாட்டே வந்து இது கிளியர் பண்ணியே ஆகணும், கோல் கிட்ட வருது அப்படின்னு. அவனுக்கு பின்னாடி வெல்பெக் இருக்கான்னு தெரியும், தெரியாமலாம் இல்லை, தெரியாது இல்லை அவனுக்கு தெரியும், கூத்து அவனுக்கு தெரியும். இல்லை ஏன்னா நீங்கள் அந்த ஸ்டார்ட் அந்த கிராஸ் வரதுக்கு முன்னாடி டி பாக்ஸ்லேருந்து ஓடி வரணுங்கல்ல 2 பேரும், வெல்பெக்கும் கொனாட்டேவும். அப்போ பாருங்க, கொனாட்டே டேக்ஸ் அ லுக், வெல்பெக் இருக்கான்னு தெரியும், எப்படியும் கிளியர் பண்ணிடுவான், வெல்பெக் வரைக்கும் எங்கே வால் வரப்போகுது பார்த்துடலாம், ரொம்ப கேஷுவலாக எடுத்துட்டுருவான், அவன் அப்படியே போவான். வெல்பெக் வந்து he doesn't push off, அவன் வந்து he holds his position. அந்த கை வச்சிருக்கிறது வந்து இந்த எக்ஸசிவ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா கையை இப்படி தள்ளி விட்டானா தட் இஸ் அ புஷ் ஆஃப். வேறஸ் அவன் அங்கேயே தான் வச்சிருந்தான், he just held his position and said நான் இங்கே தான் கையை வைப்பேன், நீ என் கை மேலே வந்து விழுந்தானா என் பிரச்சனை கிடையாது அப்படின்னு. which is all he did, which Welbeck is perfectly right. கரெக்ட். நான் ஏன் அதை எழுதுனேன்னா, இன்னொரு கேம்ல இதே ஆக்ஷனுக்கு இன்னொரு டீமுக்கு ஃபவுல் கிடைச்சு அது கோல் டிஸ்அலோவ் பண்ணாங்க. ஓகே, அதனாலதான் அதை எழுதுனேன். வேற ஒரு கேம்ல நடந்தது, எந்த கேம்ல சொல்ல விருப்பம் இல்ல. பட் இன்னொரு கேம்ல இதே ஆக்ஷன் நடந்து ஃபவுல் கொடுத்துட்டு இது மூவ் ஆன் பண்ணாங்க. ஆனா நம்ம இதையவே டாட்டனமுக்கு அகைன்ஸ்டா பண்ணோம். ஞாபகம் இருக்க ஒரு எக்கிடிகே கோல் ஆன் ரொமேரோ ஏர்லி இந்த சீசன் ஃபர்ஸ்ட் லெக், அந்த ஈசாக் இன்ஜர் ஆகி போன கேம் தான் நினைக்கிறேன். அந்த கேம் வேற கேம் நம்ம இதே மாதிரி பண்ணோம். ஓகேவா, என்னை பொறுத்த வரைக்கும் அகைன் திஸ் இஸ் நாட் sufficient enough for a foul. அதுக்கு முன்னாடியே வாங்களேன், மாமடாஷ்விலி plays it straight to கொனாட்டேஸ் லெக். காட்டை கீழே விட்டு அதெல்லாம் த்ரோ வந்ததே, கோல் கிக் straight to கொனாட்டேஸ் லெக், கால் கீழே விட்டு வெளியே போய் அங்கிருந்து எடுத்த த்ரோல தான் இந்த கிராஸ் வந்து கிராஸ் கெட்ஸ் crossed over to this side for Welbeck to score. and வெல்பெக்ல வேண்டைக்கும் பாக்குறான், கொனாட்டையும் பாக்குறான், 2 பேரும் ஜம்ப் பண்ணல. வெல்பெக்க வந்து அட்லீஸ்ட் அந்த மேனை புஷ் பண்ணி ட்ரை பண்ணுவாங்கல்ல, லைக் பாக்ஸ் அவுட்னு சொல்லுவாங்க, நம்ம சொல்லுவோம்ல பேஸ்கெட் பால்ல, அந்த மாதிரி ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிக்கலாம். அதுவும் கிடையாது, 2 பேரும் ஜம்பும் பண்ணல, ஏதோ பண்ணல. பேசிக் இன்டென்ஷனே இல்லைங்க. இட்ஸ் ஜஸ்ட் நம்ம 2 கோல் தான் கன்சீட் பண்ணோம். ஆனா எத்தனை தடவை அந்த கிராஸ் உள்ள வந்து நம்ம பிளேயர்ஸ் வந்து நின்று வேடிக்கை பார்ப்பான்னு மட்டும் பாருங்க. நம்பர் 1, கிராஸை தடுக்கிறதுக்கு எவனுமே போக மாட்டான், சும்மா பக்கத்துல இருந்து பாப்பானுங்க. கிராஸ பக்கத்துல போய் ஒரு காலை உள்ள விடலாம், ஒரு வந்து ஒரு அட்டெம்ப்ட் பண்ணலாம் கிராஸ தடுக்கிறதுக்கு. they really don't careங்க. அத இந்த கேம் தெளிவா தெரிஞ்சு. ஆமா, இல்ல நீங்க கிராஸ தடுக்கலனா கூட எனக்கு பிரச்சனை இல்லங்க. இந்த சென்ஸ் வந்து ஓகே, இஃப் யுவர் பிளான் இஸ் ஓகே, எங்க கிட்ட இருக்கிற வேண்டை கொனாட்டேட் இருக்கிற ஹைட் வந்து அவங்க ஸ்ட்ரைக்கர்ஸ் இல்ல, ஒரு கிராவன் பஸ்ட் இருக்கிற ஹைட் வந்து ஸ்ட்ரைக்கர்ஸ் இல்லை, ஸோ நீ கிராஸ் போட்டு பாரு, 1 of these 3 will win the header, அந்த கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ கிராஸை விட்டேன்னா கூட ஐ எம் ஓகே வித் தட். ஏன்னா நான் சென்டரை ஃபுல்லாக க்ரௌட் பண்ணிவிடுவேன், என்னால் கிராஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. ஹைட் இருந்து என்ன பிரயோஜனம்? வெல்பெக் இஸ் ஷார்ட்டர் தென் போத் ஆஃப் யூ. அவன் அவுட் ஜம்ப் பண்ணி கரெக்டாக டைம் பண்ணி உள்ள கோலை போடுறான். லைக் வாட் இஸ் த பாயிண்ட்? நீ 6'2", 6'3" இருந்து என்ன பிரயோஜனம் அங்கே? பிரயோஜனம் அடுத்ததுங்க. அதான் சொல்றேன்ல, திருப்பி நான் சொல்றது வந்து ஐ ரியலி வாண்ட் அ நியூ மேனேஜர் டு கம் இன் அண்ட் இந்த பிளேயர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை தூண்டி விளையாட வைக்க முடியுதா நம்ம வந்து பார்க்கலாம். பிகாஸ் எவ்ரி ஒன் நியூ திஸ் கேம். அந்த டிஃபென்ஸ் வந்து அதான் சொன்னேன், 2 கோல் கன்சீட் பண்ணோம், ஒரு 4-5 கிராஸ் அவங்களா வந்து மேல அடிச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம அப்ப கூட ஒரு கண்டஸ்டட் ஹெட்டர் கூட போகலையே, அவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ ஹெட்டர் தான். நம்ம நின்று வேடிக்கை தான் பார்க்குறோம், பால் உள்ள வந்துருச்சு, நான் எதுக்கு போய் ஜம்ப் பண்ணிட்டு கிளியர்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவனுங்க போஸ்ட் மேட்ச்லயும் ப்ரீ மேட்ச்லயும் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல மேட்ச்ல கொடுத்தா கூட நம்ம நிறைய பாயிண்ட் எடுத்துடலாம். ஆனா பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல மட்டும் வந்து பாருங்க, இப்பதான் ரெக்கார்டிங் மட்டும் தான் சேர்த்து சொல்லிட்டு இருந்தேன், we have to improve, we have to do much better, அது இதுன்னு வேண்டைக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்கான்.
டேய் இன்டர்வியூ கொடுத்து என்னடா பிரயோஜனம்? இந்த மாதிரி ஒரு 40 இன்டர்வியூ இந்த சீசன்ல கொடுத்துட்டேன். ஆமா. என்னத்தை இம்ப்ரூவ் பண்ணீங்க ஒரு டீமா? நீ கேப்டனு, நீ என்னத்த டீமை வந்து தூண்டுற வந்து இம்ப்ரூவ் பண்றது வைக்கிறதுக்காக என்ன பண்றீங்க? டிஃபென்ஸ்ல வந்துட்டு ஓகே இந்த கோல் முடிஞ்சா, இந்த கோல் முடிஞ்ச உடனே கர்கஸ் அங்க போய் செம்ம இன்டெலிஜென்ட் ரன்னு அவன் வந்து அங்க, அதாவது அந்த ஹெட்டர் வரதுக்கு முன்னாடியே கர்கஸ் அவன் ரன் ஸ்டார்ட் பண்ணுவான். கேம்பிள்டுங்க அது ஹெட்டர் Correct. இல்ல இட்ஸ் அது இதுவா gamble பண்ணணும் இல்ல. ஆமாமா இல்ல அது தப்பா சொல்லல. இட்ஸ் குட் இன்டெலிஜென்ட் நீங்க சொன்ன மாதிரி அது கரெக்ட். அது இல்லன்னு சொல்லல. பண்ணி அதை முடிச்சு நீங்க இந்த இன்ட்ரெஸ்ட் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். ஸோ நீங்க சொல்றீங்க ஒரு சில கேம் தான் இவங்க இன்ட்ரெஸ்டா ஆடுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நான் இன்னொரு பாட்காஸ்ட்ல கேட்டுட்டு இருந்தேன். அவங்க இந்த கொஸ்டினை கேட்டாங்க. ஸோ நான் அதே கொஸ்டின் உங்ககிட்ட கேட்குறேன். அதாவது லிவர்பூல் வந்து அட் த ஸ்டார்ட் ஆஃப் த சீசன் எக்ஸ்பெக்டேஷன் வாஸ் லிவர்பூல், சிட்டி, ஆர்சனல் இவங்க தான் டைட்டிலுக்கு கம்பீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஏர்லி ஆனாவே அந்த டைட்டில் சேலஞ்ச் போனதுனால ஒரு பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு டிஸ்இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சா? இந்த சென்ஸ் வந்து டேய் வி ஆர் கம்பீட்டிங் ஃபார் 4th and 5th, நம்ம வந்து வி ஷுட் பி வித் ஆர்சனல், வி ஷுட் பி வித் சிட்டிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் வந்துருச்சா? அதனால இவங்க வந்து தே டோன்ட் டர்ன் அப்னு அந்த பாட்காஸ்ட்ல சொல்ல, பட் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம சில கேம் ஆடுறாங்களா? அதாவது வந்து தே ஆர் ஜஸ்ட் கோயிங் த்ரூ த மோஷன்ஸ்ம்பாங்க இல்லையா? அது உங்களுக்கு ஒரு ஃபேக்டரா தெரியுதா? அதாவது ரொம்ப ஏர்லியானாவே வி வர் அவுட் ஆஃப் த டைட்டில் ரேஸ். பை நவம்பர் வி வர் அவுட் ஆஃப் த டைட்டில் ரேஸ் ஃபார் ஷுர் இல்ல? ஸோ வித்தின் 3 months ஆஃப் த சீசன் நம்ம வந்து அவுட் ஆஃப் த டைட்டில் ரேஸ்னு சொல்லும்போது அது ஒரு ஃபேக்டரா இருக்குமான்னு கேட்குறேன். ஃபேக்டர் இன் வாட் வேன்னு நினைக்கிறீங்க? இல்ல அதாவது we should be, அதாவது these games will matter more. இப்போ இந்த பிரைட்டன் கேம் எடுத்துப்போமே, these games will matter more if it was in a title challenge-ங்கிற அந்த ஒரு ஆட்டிடியூட் வந்துருச்சு அவங்களுக்கு. ஸோ அதனால இவங்க கொஞ்சம் கேஷுவலா எடுத்துக்கிறாங்களா? அதாவது 110% கொடுக்க வேண்டிய இடத்துல இவங்க வெறும் 90% கொடுக்குறாங்களா அப்படிங்கிற டைப்ல? அப்போ நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா வாட் தே ஃபீல் ரைட் நவ் இஸ் டாப் 4 ஈஸியா கிடைச்சிரும், என்ன இருந்தாலும் நம்ம 4th or 5th முடிச்சிடலாங்கிற ஒரு நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்களாங்கிற ஒரு கிராஸ் கொஸ்டின் நம்ம வைக்கணும்ல. அதுதான் ஆமா. என்ன பண்ணாலும் நம்ம 4th or 5th முடிச்சிருவோம், நம்ம தோத்துக்கிட்டே இருந்தாலுமே வந்து முடிச்சிருவோங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்களா? அப்படி வந்துட்டாங்கன்னா நான் எப்படி போய் மேனேஜரை குறை சொல்ல முடியும்? இவனுங்களே வந்து நம்ம 100% ஆடலினாலுமே நம்மளுடைய டார்கெட் 4th or 5th முடிக்கிறது, அது எப்படி இருந்தாலும் வந்துருவோங்கிற ஒரு மனநிலையிலேயே கேமுக்குள்ள இவனுங்க போகும்போது நான் போய் மேனேஜ் அந்த பிச்சிலேயே ஆடாத ஒருத்தவர்கிட்ட போய் நீ ஆண்டா ஆட மாட்டேங்கிற, ஒழுங்கா ஆட வைக்க மாட்டேங்க நான் எப்படி கேட்க முடியும்? ஒரு பாயிண்ட் ஒரு 3 months முன்னாடியோ 4 months முன்னாடி நீங்க சொல்லியிருந்தீங்க, however big or however famous or however good of a tactician a manager is, பிளேயர்ஸ் நல்லா இல்லைன்னா பிச்சில் ஒன்றும் பார்க்க முடியாது. என்ன பண்ணாலும் பிச்சில் ஒன்றும் பார்க்க முடியாது. சிம்பிளான ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்களும் கால்டாசரை கேம் பார்த்தீங்க, நானும் பார்த்தேன். நீங்களும் பிரைட்டன் கேம் பார்த்தீங்க, நானும் பார்த்தேன். கால்டாசரை கேமுக்கும் பிரைட்டன் கேமுக்கும் எக்ஸாக்ட் சேம் டாக்டிக்ஸ், அதே 4-2-2 ஃபார்மேஷன், அதே தான், எந்த வித்தியாசமே கிடையாது. வாட் ஹி ட்ரை டு டூ, விங்கர்ஸ் எல்லாம் அவங்க மின்டே சரி, அந்த பக்கம் யார் ஆனா ஹின்செல்வுட் 10 ஆனா, ரைட் சைட்ல யாரோ ஆடினாங்க, ஞாபகம் இல்லை, whatever. The idea was இந்த 2 விங்கர்ஸையும் வெளியே தள்ளணும், நடுவுல அவங்க வரக்கூடாது. பாயிண்ட் நம்பர் 1 அச்சீவ். நடுவுல அவங்க வரவே கிடையாது. எல்லா அட்டாக்குமே விங்ல இருந்து தான் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் கோலும் அங்கிருந்தா வந்து கிராஸ் வந்து கோல் போட்டுச்சு. செகண்ட் கோலும் அதே மாதிரி மின்டே கிராஸ், ஹின்செல்வுட் அழகா உள்ள ஓடி போய் வெல்பெக் ஸ்கொயர் பண்ணிட்டு கோல். அதே தான் ஷார்ட் செட் அவுட் பண்ணி இன்டென்ஷன் கரெக்டா, நடுவுல எதுவுமே வரக்கூடாது, அங்க மட்டும் தான் போகணும். நம்ம கேம் ஆரம்பிச்ச இன்டென்ஷன் என்ன? கலட்டசரை மாதிரியே நம்ம பிரஸ் பண்ணணும், பாலை வின் பண்ணணும், கவுண்டர் பண்ணி கோல் போடணும். கரெக்டா? நம்மளுடைய பிரஸ் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு 20-25 minutes ஒர்க் அவுட் ஆச்சு. அவங்க தப்பு பண்ணாங்க. தப்பு பண்ணதுல நம்ம வழக்கம் போல கேபிட்டலைஸ் பண்ணல. கலட்டசரை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பண்ண அதே விஷயம், அதேதான், ஒண்ணுமே கிடையாது. வேர்ட்ஸ் மிஸ், சாலா 1-on-1 கீப்பர் கூட மிஸ், சாலா பெனல்டி மிஸ், அட்ரோஷியஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கலட்டசரை. அதேதான் இங்கேயும், அதேதான், ஒரு வித்தியாசமும் கிடையாது. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கோல் போட்டாங்க, வேர்ட்ஸ் ஒரு செம்ம த்ரூ பால் கேப் கொடுப்பான், தலைவன் கண்ட்ரோலே எடுக்க மாட்டான், கண்ட்ரோலே எடுக்காம எங்கேயோ அது இது பண்ணி ஃப்ளஃப் பண்ணி வெளியே போயிடும். இதேதான் வந்து நடந்துச்சு கேம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அகைன் நம்ம வந்து ப்ராமிசிங் சிச்சுவேஷன்ஸ் போனோம், எதுவுமே பண்ணல. ஸோ அதே சிஸ்டம், அதே லெவல் ஆஃப் ஹவ் வி வாண்டட் டு பிளே பிரைட்டன் கூட கேபிட்டலைஸ் பண்ணலாம். நீங்க சொன்ன மாதிரி பிரைட்டன் பின்னாடி ஸ்பேஸ் இருக்கும், டங்க் அவனா நமக்கா விளையாண்டான், பின்னாடி பால் ஹெட் பண்ணி கொடுத்தான், ஒரு தடவை செஸ்ட் பண்ணி வெளியே போகும் பால் சைட் நெட்ல, அந்த மாதிரி எல்லாமே டங்க் அவனுக்கா விளையாண்டான். நம்ம ஒழுங்கா விளையாண்டுறதுனா அவங்களே கொடுத்துருப்பான். அதே வேனக்கே சூப்பரா ஆனா. இன்னொரு பக்கம் அதே சிஸ்டம், பிளேயர்ஸ் நல்லா விளையாண்டுருந்தா இந்த கேம்லயும் ஜெயிச்சிருக்கலாம்.
என்ன நடந்துச்சு? ஒரு கேம் ப்ராப்பரா ஆடணும், ஆலிசன் அவுட், சாலா அவுட், 2 நிமிஷத்துல எக்கிட்டிக்கே அவுட். சென்டர் ஃபார்வர்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரு அட்டாக்கிங் மிட்ஃபீல்டரை பால்ஸ் நைனா போட்டு விளையாடுறோம். ஆனா அங்கதாங்க எனக்கு ஒரு கடுப்பு. நீ எக்கிட்டிக்கே வெளியே எடுத்த, கரெக்டா? எடுக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஏன் இந்த ரியோவியோ கியசாவே கொண்டாந்துருக்கு? அதுதான் நான் கேட்கிறேன். எதுக்கு கர்டிஸ் ஜோன்ஸ் அந்த சமயத்துல? எனக்கு அது புரியவே இல்ல. ஃபார் சம் ரீசன் யாரு? சண்டர்லண்ட் கோல நியூகாசல் சண்டர்லண்ட் மேட்ச் பார்த்துட்டு இருக்கோம். சாரி, என்ன நடந்ததோ வந்து ஃபார் சம் ரீசன் he is trying to protect குமோஹாங்க. I don't know what higher upsல இருந்து வந்த ஒரு இதுவா இல்ல ஒரு 17 வயசு பையனுக்கு இவ்வளவுதான் குடுக்கணும்னு இவரா எடுத்துக்கிற முடிவா? ஏன்னா லைன் அப் டெசிஷன்லாம் வேற யாரு டிக்டேட் பண்ணுவா ஹையர் அப்ல இருந்து? அதுதான் எனக்கு தெரியல. I seriously don't know. ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் மேனேஜர் உள்ள வந்தோடனே பாருங்களேன், குமோவாக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கும். ஆமா, சான்ஸ் கிடைச்ச உடனே he will flourish. ஆனா எல்லா பிளேமும் ஸ்லாட் மேலதான் வரும். இது வந்து கிளாசிக்கா ஒரு கம்பேரிசன் எடுத்து பார்த்தா அமோரிம் நாட் பிளேயிங் கோபி மைனு. இப்ப கேரிக்கு வந்தோடனே கோபி மைனு ஆட வச்சோடனே பாருங்களேன், பாரு அமோரிமுக்கு அறிவே கிடையாது. கோபி மைனு அவனுக்குமே 18 வயசு 19 வயசு தான்டா கோபி மைனு. whatever, அவனும் எவ்வளவு மினிட்ஸ் ஆடணுமோ அவ்வளவுதான்டா ஆட முடியும். the problem that Amorim kept saying was கோபி மைனு வந்து ப்ரூனோ பெர்னாண்டஸ் கூட நான் கம்பேர் பண்றேன். சோ ப்ரூனோ பெர்னாண்டஸ் உட்கார்ந்தா தான் நான் கோபி மைனு ஆட வைப்பேன் அப்படின்னு வந்து அவர் அதை ஃபீல் பண்ணாரு. whatever reason Amorim felt that way. இங்க ப்ராப்ளம் என்னன்னா, ஸ்லாட் ஃபீல்ஸ் குமோவை நான் ஆட வச்சேன்னா எனக்கு டிஃபென்ஸ்ல எதுவுமே கிடையாது. எனக்கு அங்க ஒரு மேனே இருக்க மாட்டான். பேசிக்கலி கேக்போ இருந்தா ஒரு மேனாச்சு இருக்கும், குமோ இருந்தா எனக்கு மேனே இருக்காது. அப்படிங்கறதுனால குமோ ஆட. ஆனா புது மேட்ச் வந்து பாருங்களேன், குமோவாக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கும் if it happens this season and if we don't buy a winger for next season. குமோவா வந்தோடனே நிறைய சான்ஸ் அந்த புது மேனேஜர் கொடுப்பாரு. பாரு ஸ்லாட்டுக்கு அறிவே கிடையாது. பட் ஐ ஸ்டில் ஃபீல் ஃபார் ஸ்லாட் சீரியஸா. சோ இந்த குமோவாவோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் சீசன் இதுங்க. நீ எவ்வளவு கொடுக்க முடியும்? எல்லா கையும் போடா 90 மினிட்ஸ் ஆடு 90 மினிட்ஸ் ஆடு கொடுக்கவே இல்ல. ஐ டோன்ட் திங்க் 90 மினிட்ஸ். ஐ திங்க் see ஓவரால் நான் வந்து ஐ அக்ரி வித் ஸ்லாட். குமோவாக்கு வந்து ரொம்ப எல்லாம் இது பண்ண கூடாது. லைக் we can't strain. இப்போ ஆர்சனல் இந்த மேட்ச் டவுமன் வந்து பயங்கரமான டேலண்ட். பட் ஆனா கேமுக்கு கேம் அவன் 90 மினிட்ஸ் ஆடுறானா? இல்ல. சோ அதேதான் சேம் லாஜிக் அப்ளைஸ் டு குமோவா என்னை பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் இந்த கேமில் வந்து ஃபார் அ லேக் ஆஃப் ஆப்ஷன்ஸ் மேபி குமோஹா குட் ஹவ் கம் இன். ஏன்னா கியேசா வந்து ஒன்றும் பண்ண மாட்டாங்க. பட் நான் வந்து இது இப்படி சொல்லலை, கர்டிஸ் ஜோன்ஸ் கொண்டு வந்தது தப்புன்னு நான் சொல்லலை. பிகாஸ் ஐ லுக் அட் தி ஆப்ஷன்ஸ் அந்த பெஞ்சு. ஓகே, கர்டிஸ் தான் கொண்டு வர முடியும். ஸோ லைக் நான் வந்து அதை தப்புன்னு நான் சொல்லலை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேமில் எஸ்பெஷலி நீங்கள் சொன்ன மாதிரி கன்சிடரிங் பிரைட்டன் வந்து ஸ்பேஸ் விடுவாங்க பின்னாடி, அவங்க ஃபுல் பேக்கு கூட மோர் ஒன் ஆன் ஒன் சான்சஸ் கிடைக்கும் அப்படிங்கறதுனால நான் குமோவா கொண்டு வந்திருப்பேன். தட் would have been my logic. இதே லாஜிக் எனக்கு 45th மினிட்ல தோணுச்சு. இதே லாஜிக் எனக்கு வந்து ஹாஃப் டைம்ல ஸ்லாட் இப்ப குமோவா கொண்டு வா, நமக்கு ஸ்பேஸ் அங்க தெரியுது, அவனால வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையா குமோவா கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கூட ஐ திங்க் 5 டேக்-ஆன்ஸ்ல he completed 1ங்க probably. ஆனா ரெண்டாவது வந்து he got the yellow card for அந்த ரைட் பேக். ஐ டோன்ட் நோ ஹூ தட் வாஸ். பட் ஒரு டேக் ஆன் கம்ப்ளீட் பண்ணா செகண்ட் டேக் ஆன் கம்ப்ளீட் பண்ணும்போது he got the yellow card 3 or 4 times வந்து அவனும் he couldn't take a on finish which is expected. அவ்வளவுதான் பண்ண முடியும். நீ எடுத்தோடனே கொண்டு வந்து போட்டுட்டு ஸ்லாட் நீயே குமோ ஆட வைக்கல, குமோ ஆடி இருந்தா வந்துட்டு 10 கோல் 15 கோல் வந்து போட்டிருப்பான். நீ அவ்வளவுதான்டா 17 வயசு பையனுக்கு கொடுக்கணும். அது உங்களுக்கு எப்ப மண்டையில ஏற போகுதுன்னு எனக்கு அவ்வளவுதான் கொடுக்கணும். அண்ட் அவனோட இம்பாக்டும் அவ்வளவுதான் இருக்கும். ஒரு ப்ராப்பர் பிரீமியர் லீக் டீம் லைக் பிரைட்டனை பார்க்கும்போது அவன் வந்து மேட்சுக்கு மேட்ச் மெஸ்ஸி மாதிரி ஒரு 10 கோல் போட போறது இல்லை அவன். ஸோ வந்து he is going to have that. நீங்க சொன்ன மாதிரி இந்த 5 டேக் ஆன்ல ஒரு டேக் ஆன் தான் கம்ப்ளீட் பண்ற மாதிரி ஒரு இன்கன்சிஸ்டன்சி இருக்கும். இந்த கேம்ல அப்படி பண்ணுவான், அடுத்த கேம்ல 5 டேக் ஆனுக்கு 5 டேக் ஆனுமே கம்ப்ளீட் பண்ணுவான். ஸோ லைக் அந்த ஒரு இன்கன்சிஸ்டன்சி இருக்கும் அந்த வயசுல, which is completely normal. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஐ டோன்ட் டிஸ்அக்ரி வித் அந்த கர்டிஸ் ஜோன்ஸ் கொண்டு வந்தது. ஏன்னா ஆப்ஷன்ஸே இல்லை, வி டோன்ட் ஹேவ் எனி ஆப்ஷன்ஸ். இட் சர்க்கிள்ஸ் பேக் டு தி சேம் திங் நீங்க சொல்றது. see we play one good game. okay, அடுத்த குட் கேம்ல எல்லாரும் வரலாம்ல. ஸ்லாட் அந்த கேம் முடிச்சு ஒரு வார்த்தை சொன்னார். I wanted to discuss this last episode. பட் ஒரு வார்த்தை சொன்னார், it's not like I don't want to play this. எனக்கு உண்மையாவே விளையாடுறதுக்கு இந்த பிளேயர்ஸ்லாம் இருந்ததே இல்லை. கன்சிஸ்டன்ட்டா 5 கேம் இவங்க இருக்குல்ல, நான் எப்படி வந்து அலட முடியும்? இப்போ வந்து எல்லாருமே கேட்டாங்க ஏன் கேக்போ ஆட வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் சான்ஸ் he got, அப்பா எனக்கு ஒரு ஸ்குவாட் இருக்கு, கேக்போ ஆட வச்சாரா? சாம்பியன்ஸ் லீக்ல கேக்போ ஆடினானா? இல்ல.
ஏன்னா ஸ்குவாட் இருந்துச்சு அந்த கேமுக்கு, எல்லாருமே இருந்தாங்க ஆட வைக்கிறதுக்கு. அவரோட பிளானே என்னங்க, சம்மர்ல இருந்து என்ன பிளான், கெர்கேஸ் அண்ட் ஃப்ரிம்பாங் எதுக்கு வித்து கொடுப்பாங்க. இன்சைட் ஃபார்வர்ட்ஸை யார் ஆடுவா? ஆமா, வேர்ட்ஸை வந்து நம்பர் 10ல ஆட ஆரம்பிச்சாரு, ஒர்க் அவுட் ஆகல. என்ன பண்ணாரு, நம்ம நவம்பர் மாசமே பேசியிருந்தோம், வேர்ட்ஸ் தூக்கி லெஃப்டிங்ல போட்டாரு. இப்ப நல்லா பண்ணா, ஒரு 3-4 கேம் நல்லா பண்ணானா இல்லையா? அப்ப ஸ்லாட்டுக்கு புரிஞ்சு போச்சு, ஓகே நான் வித்து வந்து கர்கேஸ் கூடயும் ஃப்ரிம்பாங் கூடயும் நான் வித்து வச்சுக்கிறேன். எனக்கு இன்சைட் ஃபார்வர்ட்ஸை யார் ஆட போறா? ஃப்ளோரியன் வர்ட்ஸ் லெஃப்ட்ல ஆட போறான், சாலா இன்சைட் ஃபார்வர்டா ரைட்ல ஆட போறான். எல்லா டாக் ஒர்க் பண்றதுக்காக சோபஸ்லை லெஃப்ட்லயும் ஓட வைக்க போறேன், ரைட்லயும் ஓட வைக்க போறேன். என்ன கவுண்டர் வந்தாலும் சோபஸ்லை 10ல இருந்து வந்து ஸ்டாப் பண்ணிடுவான். இதுதான் என்னோட பிளான். ஏன்னா அதுக்கு பின்னாடி யாரு, கிராவன்பெர்ச், மெக்காலிஸ்டர். அப்பவும் கிடையாது, அப்போ கிராவன்பெர்ச் கிடையாது, ஒரு ப்ராப்பர் நம்பர் 6 along with மெக்காலிஸ்டர். This was the ideal plan which we went for Zubimendi. This was the idea. அவர் ஒன்றும் முட்டாள் கிடையாது, கரெக்டா? பட் ஆனா ரெண்டு கேம், ஐ மீன் சி அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. ஐ ஜஸ்ட் திங்க் இந்த ஐ மீன் இன்ஜுரிஸ் ஹவ் பிளேட் அ மேஜர் பார்ட். அதுதான் நான் சொல்ல வந்தேன். இன்ஜுரிஸ் ஹவ் பிளேட் அ மேஜர் பார்ட். சி எல்லா சைடுமே இந்த இதில் பிரச்சனை இருக்குது. இன் டர்ம்ஸ் ஆஃப் பிளேயர் பர்ஃபார்மன்ஸு, இன்ஜுரிஸு, சிஸ்டம் சரியாக இல்லாமல் இருந்தது த்ரூ அவுட் த சீசன். நான் சொல்கிறது இது வந்து ஒரு இமீடியட் ஃபிக்ஸுனாக்க ஐ திங்க் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் இல்லாதது வந்து இட் ஹாஸ் கான்ட்ரிபியூட்டட் அ லாட் இந்த பிரச்சனைக்கு. யார் மேலே பிளேம் அசைன் பண்ணுறதுன்னு கூட தெரில. லைக் இந்த சென்ஸ் வந்து ஸ்லாட் ஹஸ் பின் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அ லாட், பிளேயர்ஸ் ஹவ் பின் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அ லாட். ஸோ இது எங்கே யாரை வந்து ஒரு சிங்கிள் பார்ட்டியை நீங்கள் பிளேம் பண்ண முடியாது. அதுதான் நான் சொல்ல வரேன். இட்ஸ் ஜஸ்ட் இம்பாசிபிள். இதுதாங்க பிரச்சனை. என்னன்னா the vision was there, the vision is not complete. அதுதான் பிரச்சனை. ஏன்னா அங்கங்க ஓட்டை இருக்கு, அங்கங்க இருக்கிற ஓட்டையோட சேர்த்தி ஏற்கனவே இப்ப பாருங்க, ஒரு கேக் இருக்கு, 100% கேக்ல வந்து 2 பீஸ் போயிருச்சு, 70% தான் இருக்கு. 70% வந்து நல்ல டேஸ்ட் இருந்தா கூட நம்ம வயிறுக்கு திருப்தியா இருக்கும், கரெக்டா? ஓகே, 2 பீஸ் வந்து நல்லா இல்லாம வீணா போயிருச்சு, 70% நல்லது. 70%ல ஒரு 45% வந்துட்டு நான் இன்னைக்கு வந்து டேஸ்ட் கொடுக்க மாட்டேன், நீ என்னமா பண்ணிக்க. இன்னைக்கு அந்த 40% வந்துட்டு கேக் நல்லா இருக்காதுடா, அந்த 40%ல மட்டும் இனிப்பு இருக்காது, கேவலமா தான் அந்த கேக் இருக்கும். மீதி அந்த 30% போய் பார்த்துக்கோ அப்படின்னு அந்த கேக் வந்து முடிவு பண்ணுது. ஏற்கனவே 70% டவுன், மீதி 30% எப்படி தெரியுங்களா? மீதி 30% நான் ஒரு 4 நாள் நீ சாப்பிட்டு நல்லா இருக்கும், ஆனா 10 நாளைக்கு அந்த கேக் நல்லா இருக்கு, ஆனா இன்னொரு 4 நாள் போய் பாரு நல்லா இருக்கும். இல்ல அதுதான் லைக் அந்த இல்ல இது நல்ல எக்ஸாம்பிள் அது. ஆக்சுவலா நீங்க சொன்னீங்க அதை. ஸோ ஃபர்ஸ்ட் 20% போயிருச்சுங்கிறது அந்த இன்ஜுரி 20-30% அதுலயே போயிருச்சு. அதுக்கப்புறம் 20-30% இன்ஜுரி இல்ல, 20-30% வந்து ஸ்குவாட் டிஃபிஷியன்சி. ஸ்குவாட் எஃபிஷியன்சி எல்லாம் சேர்த்து அதை ஸ்குவாட் மேக்கப்னு வச்சுக்கோமே ஓவராலா. கரெக்ட். அதுக்கப்புறம் வந்து ஒரு 40-45% நீங்க சொன்ன மாதிரி இவனுங்க வந்து ஒரு நாள் வருவானுங்க, ஒரு நாள் வரமாட்டானுங்க, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பாக்கி இருக்கிற இது வந்து ஒரு நாள் இந்த கேக்கு நல்லா இருக்கும், இந்த சிஸ்டம் நல்லா இருக்கும், அது யார் சாப்பிட்றாங்கிறத பொறுத்து. கேலட்டாசரை சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். யாரு சாப்பிடுறாங்கன்னு கூட ஒண்ணு, யாரு சாப்பிடுறாங்க, இன்னொன்னு யாரு பாக்குறாங்கன்னு பொறுத்து இருக்கு. இந்த கேக் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கறது டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஆமா, இல்ல அதுதான் அந்த சிஸ்டம் எல்லாமே பிரச்சனைங்க. ஐ திங்க் இது பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். அது எல்லாமே பிரச்சனை. சிஸ்டம், பிளேயர்ஸ், இன்ஜுரி, ஸ்குவாட் மேக்கப் எல்லாமே. ஆக்சுவலா இது யாரோ ஏதோ ஒரு டிவி ஷோல தான் பார்த்தேன், யாருன்னு ஞாபகம் இல்லை, பட் யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க, they've gone and spent 150 million, how is their squad so bad அப்படி. நீங்கள் சொல்கிற பாயிண்ட் தான். யாரோ அதுக்கு ரிப்ளை யாரோ சொன்னாங்க, ஆர்சனல் அதே ஆள் சொன்னால், ஆர்சனல் have also spent a lot of money since Arteta's come in, look at them, அவங்க எவ்வளோ கம்ப்ளீட்டாக இருக்காங்க. டேய், ஆர்சனல் ஸ்பெண்ட் பண்ணது இந்த சம்மர் அவங்களோட இப்போ 15 பிளேயர் செட் ஆகிட்டாங்க. அவங்க 16 to 18 அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நம்ம ஸ்பெண்ட் பண்ணது அந்த 15 பிளேயரில் 10 பேர் தான் இருக்காங்க, பாக்கி இருக்கிற 5 பேர் வேணும்ல. ஸோ லைக் இட்ஸ் ஜஸ்ட் சும்மா அந்த எனக்கு மற்ற ஃபேன்ஸ்லாம் அதை பேசுறானுங்கன்னா பரவாயில்லைங்க, இட்ஸ் லைக் அவனுங்க ஃபன் பண்றதுக்காக பேசுறானுங்க அப்படின்னு. நம்மளுடைய முட்டாளுங்களே அது உட்காந்து ஒன்னும் ஒரு காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில்ஸே இல்லாம. அதுதான் சொல்றேன் அதைய பார்த்துட்டு பாருங்க. இப்போ வந்து நம்ம இந்த இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்கேன், இதுல நான் படிச்சது எல்லாருமே பாருங்களேன். நோ ஒன் இஸ் பிளேயிங் அட் டிஃபென்ஸ். Jones being right back and Gravenberch being center back is crazy.
அந்த செலமையில கொண்டு வந்து கடைசியில கொனாட்டை எடுத்துட்டு கிராவன்பர்ச் சென்டர் பேக்கா போட்டாங்க. 2வது கோலுக்கும் எப்படி கிராவன்பர்ச் போய் சென்டர் பேக்கா நின்னு ஒரு 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 மூளையே இல்ல. அந்த இடத்துல இன்சைட் வுட் கிராஸ் பண்ணுவோம், நம்ம வந்து வில்பெக்கையாச்சும் பிடிப்போங்கிற ஒரு மூளையே கிடையாது அவனுக்கு. இல்ல அது ரெண்டாவது கோல் இல்ல நீங்க கமெண்ட்ஸ் படிங்க, அதுக்கப்புறம் இந்த கேமுக்கு ஆக்சுவலா வருவோம். நம்ம நிறைய திரும்ப ஜெனரலா பேசிட்டோம், இந்த கேமுக்கு திரும்ப வரும். அதான் என்னன்னா இப்ப எல்லாருமே போட்டிருக்காங்க இந்த டிஃபென்ஸ் வந்துட்டு ஒரு குவாலிட்டியே இல்ல. we cannot complain on Van Dijk all the time. எல்லா பிரஷரையும் அவன் மட்டும் தான் சோக் பண்ணிட்டு இருக்கான். பாருங்க எல்லாமே கரெக்டா போட்டுருக்காங்க. இல்ல அதுதான் பாருங்க, I can see our attack is getting worst because Ekitike is also injured, Isak is also injured, Salah is already injured. பாருங்க எல்லாரும் பாயிண்ட்ஸ் போட்டுருக்காங்க. ஏன்னா நம்ம டீம்ல எதுவுமே இல்ல, பேசிக்கலி எதுவுமே இல்ல. அவனாமே கரெக்டா போட்டுருக்காங்க. பாருங்க டிஃபென்ஸ்ல கேவலமா இருக்குது, அட்டாக்ல வந்து பிளேயர்ஸே இல்ல. அப்ப சும்மா போய் ஸ்லாட் அவுட் இங்க இன்னொரு சமயம் எடுத்துச்சு நான் படிக்கிறேன். இது வந்து நீங்க ஷாக் ஆயிருங்க, நீங்க பாத்தீங்கன்னு தெரியல. இட்ஸ் மக்களே, இட்ஸ் இன் இங்கிலீஷ். நான் ஒரு நிமிஷத்துக்கு படிக்கிறேன். This should have been addressed in November. The evidence was already there. Since then it has only grown stronger and more damning. அப்படி சொல்லி எழுதியிருக்காரு. 5 consecutive domestic defeats, something which is not seen since 1953. 6 losses in 7 league games going back to 1902. 9 defeats in 12 games, the worst run in over 70 years. 10 league defeats in a season. இது 10வது defeat. A threshold which is not crossed in more than a decade. 19 defeats across 2025. Setting against one in the entirety of 2024. These are not selective numbers. They are the reality of where Liverpool are. அது இல்லாம FSG along with the Edwards and Richard Hughes own that reality. இதுதான் செம பவர்ஃபுல்லான வேர்டு. They own that reality. This is their appointment, their structure, அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட், அவங்களுடைய ஃபெயிலிங் டிசிஷன்ஸுக்கு வந்துட்டு இன்னும் கீழே போக விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எப்பவாச்சும் தான் வந்து பேசுவாங்க. they rarely speak, but when they do, it's often talking about data guiding decisions. ஆமா இல்ல சோ சொல்லுங்க சார், படிங்க. The head coach is a man awaiting his fate. The players look unconvinced. The supporters are moving beyond anger into something colder. To a man, boy, woman or girl, we are doubters again. ஆமா ஸோ இல்லை அதாவது ஐ திங்க் அந்த டேட்டா பேஸ்ட் அப்பாயின்மெண்ட் அதெல்லாம் ஐ கம்ப்ளீட்லி அக்ரி. ஐ திங்க் லாஸ்ட் சீசன் வந்து இட் ஒர்க் அவுட் வெல் இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து சிஸ்டமு எல்லாமே அன்டில் ஃபெப்ரவரி. என்னோட பிரச்சனை வித் ஸ்லாட் என்னன்னாக்க, ஐ மீன் கோயிங் பேக் டு இந்த சிஸ்டம் இதுன்னு இதோட முடிச்சுக்கலாம் பேசிக்காக இந்த கமெண்ட்டோட. என்னோட ப்ராப்ளம் வித் ஸ்லாட் வாஸ், ஓகே யூ ஹேட் அ சிஸ்டம் ஒர்க் வெல் டில் ஃபெப்ரவரி அந்த கேரபா கப் ஃபைனல் வரைக்கும். மை ப்ராப்ளம் வித் ஸ்லாட் இஸ் அந்த அடாப்டபிலிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க அந்த சிஸ்டமோட வீக்னஸை. இப்போது வாட் மேக்ஸ் ஒரு குவார்டியோலாவோ ஒரு வெங்கரோ ஒரு ஃபர்குசனோ டு ஸ்டே ஃபார் ஸோ லாங் ஒரு ஜாப்லனா தே அடாப்டட் கண்டினியூஸாக. ஓகே அவங்க இந்த டாக்டிக்கில் பிரச்சனை இருக்குது, இதை வந்து எங்கள் அப்போனண்ட் இது பண்ணிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, ஸோ இதை எப்படி கவுண்டர் பண்ணுறது, இன்னொரு டீம் இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை எப்படி கவுண்டர் பண்ணுறது, அதுதான் வந்து இஸ் த மார்க் ஆஃப் அ குட் மேனேஜர். ஓகே நீங்கள் சொல்லலாம் இந்த ஸ்டார்ட் ஆஃப் த சீசனில் வேர்ட்ஸை வாங்கினோம், ஈஸாக வாங்கினோம், ஒரு விஷனோட தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ அக்ரி, விஷனோட தான் வாங்கியிருக்கோம். பட் அந்த விஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஒரு கோச்சோட வேலை. he has not done that properly. ஒரு பிளேயர்ஸ் வந்து அதை ஆன் த ஃபீல்டு எக்ஸிக்யூட் பண்ணணும், அதுவும் நடக்கலை. நான் அதுதான் சொல்கிறேன், இங்கே 2 பேருமே பிரச்சனை இருக்குது. அதாவது we are trying to execute an incomplete ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இப்போ கரெக்டான வார்த்தை எனக்கு வரல, ஒரு இம்ப்ராப்பர் சிஸ்டம் அப்படின்னு வச்சுப்போமே. we are trying to execute an improper system, ஆனால் அந்த எக்ஸிக்யூஷனுமே இம்ப்ராப்பராக இருக்குது. ஸோ ரெண்டுமே அதான் சொல்கிறேன், ஒரு சிஸ்டமும் சரியில்லை, அது போகிறதுக்கு இப்போ எக்ஸிக்யூஷனும் சரியில்லைன்னா திஸ் இஸ் வாட் யூ கெட். 10 லீக் டிஃபீட்ஸ், இந்த நீங்கள் இவ்வளோ ஸ்டாட்ஸ் படிச்சிங்க, தட் இஸ் வாட் யூ கெட். அண்ட் த ப்ராப்ளம் இஸ் வித் ஸ்லாட் அண்ட் வித் த பிளேயர்ஸ். இது வந்து யாருமே வந்து பார்க்குறவங்க கிட்ட சொல்கிறேன், யாருமே வந்து யாராச்சும் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க ஸ்லாட்டை மட்டும்தான் பிரச்சனை இருக்குது ஆர் பிளேயர்ஸ்கிட்ட மட்டும்தான் பிரச்சனை இருக்குன்னா ரெண்டுமே தப்பு. லைக் த ப்ராப்ளம் இஸ் ஃப்ரம் போத் பீப்புள் ஆன் த பிச்சில். நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ வாரம் த ப்ராப்ளம் இஸ் ஃப்ரம் போத் சைட்ஸ், அதுதான். அண்ட் ஃபைனலாக ஐ மீன் இப்போ திரும்ப பிரைட்டன் கேமுக்கு வரும். பிரைட்டன் கேம்னு பேசிட்டு அது கேமை பற்றி பேசவே இல்லை. 2வது கோல் நீங்கள் சொன்ன மாதிரி டிஃபென்ஸ் குவைட்டாக இருக்குது ஆர் குவைட்டாக இருக்குன்னு இல்லை, லைக் தே ஆர் பேசிக்லி தூங்கிட்டாங்க அப்படின்னு. 2வது கோல் அந்த ஆஃப் சைடு இல்லை, அது
என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் மியூட்ல இருக்கீங்க. டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் இல்ல. ஐ எம் ஸ்டில் நாட் ஷூர் வாட் ஹேப்பன். எனக்கு நேக்கட் ஐல பார்த்தா அவன் ஆஃப் சைடு மாதிரி தெரியறான். டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் அவன் ஆஃப் சைடு இல்ல. என்னன்னு கேட்டா ஏதோ 5 சென்டிமீட்டர் டாலரன்ஸ் ரூலுங்கறானுங்க. டாலரன்ஸ் ரூல் 5 சென்டிமீட்டர். இட்ஸ் a little bit of luckங்க. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னாக்க வெல்பெக் வந்து he looks offside to the player. அந்த யார் அசிஸ்ட் போட்டான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. he looks offside to the player. இன்ஷல்வுட் கம்பேர் பண்ணும்போது வெல்பெக் லுக்ஸ் offside. ஆனா இல்ஷிட்வுட் பாலை வந்து அடிக்கிறா பாத்தீங்களா, அந்த பாலுக்கும் இவனுக்கும் கம்பேர் பண்ணீங்கன்னா இஸ் பிஹைண்ட் த பால் வெல்பெக். எனக்கு அதுவே இல்லைங்கிற அவனுடைய ஒரு டோனே ஒரு ஃபுட்டோ என்னமோ அந்த பாலை தாண்டி இருக்கிற மாதிரி எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. பட் நீங்க சொன்ன மாதிரி இந்த 5 சென்டிமீட்டர் டாலரன்ஸ் ரூல் அது இட்ஸ் ஃபேர் எனஃப். அது ஒன்றும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இது பார்த்தீங்க லாஸ்ட் இயரோ என்னோ சொல்லி இந்த நெதர்லாண்ட்ஸ்ல அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஓகே. ஐ மீன் அந்த 5 சென்டிமீட்டர் டாலரன்ஸ் ரூல் இஸ் ஓகே ஃபார் மீ. ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்டா டெக்னாலஜி இருக்காது. ஸோ அதனால வந்து இஃப் யூ டேக் த குட் யூ ஹேவ் டு டேக் த பேட் ஆல்சோ. அதுதான் என்னோட. கண்டிப்பா நம்மளும் ஒரு கோல் அப்படி போட்டோமே, ஏதோ வேர்ட்ஸ் ஒரு கோல் போட்டோம் வேற ஏதோ ஒரு கேம்ல, இதே 5 சென்டிமீட்டர் டாலரன்ஸ் வந்து அதுவும் சொன்னானுங்க. ஸோ ஐ மீன் ஏங்க அந்த டிசிஷன் எல்லாம் ப்ளேம் பண்றது விடுங்க. அந்த கேமுக்கு நம்ம எவ்வளவு கோமாளித்தனம் பண்ணோம். அதான் இல்ல அதுதான் நான் சொல்றேன். இட்ஸ் ஜஸ்ட் என்ன சொல்றது, நம்ம வந்து வி ஆர் நாட் குட்ங்க. நம்ம வந்து டெக்னாலஜி மேலேயோ இது மேலேயோ ரெஃபரி மேலேயோ ப்ளேம் பண்ண முடியாது இந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு. யார் என்ன ரெஃபரி தப்பா பண்ணா? எனக்கு பொறுத்த வரைக்கும் ரெஃபரி, அதுவும் ஆன் ஃபீல்ட் ரெஃபரி, ஐ தாட் ஹி வாஸ் ஸ்பாட் ஆன் இந்த கேமுங்க. என்னெல்லாம் சேலஞ்சுக்கு எல்லோ கார்டு வரணுமோ கரெக்டா கொடுத்தான், என்னெல்லாம் ஃபவுல் கொடுக்கணுமோ கரெக்டா கொடுத்தான். ஹி வாஸ் அப்சல்யூட். ஒரே ஒரு டிசிஷன் வந்து ஸ்லோபஸ்ல போய் கீழே தள்ளி விழுந்த மாதிரி அவனே ஒரு ரெஃபரி ஃபவுல் வாங்கினான். அது ஒன்ன தவிர ரெஃபரி வாஸ் அப்சல்யூட்லி பேங் ஆன் இந்த கேம். 13 எல்லோ கார்டு நம்ம கொடுத்தான். அண்ட் எவ்ரி எல்லோ கார்டு தட் ஹி கேவ் வாஸ் டிசர்வ்ட். நான் சொல்றது நம்ம சைடுக்கும் சரி அவங்க சைடுக்கும் சரி கரெக்டா பண்ணான் அந்த ரெஃபரி. ஏன்னா இப்ப அவன் பேர் யாருன்னு தெரியல, பட் he did a really really good game ரெஃபரி பொறுத்த வரைக்கும். இந்த எல்லா கோலு எல்லா ஃபவுல்ஸ் எல்லாமே he said எனக்கு ஏதாச்சும் தப்புன்னா வேற சொல்லுங்க, அப்ப நான் பாத்துக்கிறேன். சும்மா அந்த சிந்திலியூண்டு இருக்க புசுக்குலாம் நான் வந்து பவுல் எல்லாம் கொடுக்க மாட்டேன் கொனாட்டே மேல. வேற அப்படி உண்மையான பவுல்னு தெரிஞ்சா எனக்கு கூப்பிட சொல்லுங்க, நான் போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னா. he had a brilliant game ரெஃபரி பொறுத்த வரைக்கும். when we start blaming the referee, that is the first sign of knowing our performance is not good. 90 நிமிஷம் இருக்கு, எத்தனை கோல் ரெஃபரினால வரப்போகுதுன்னா ரெஃபரினால 5 கோல் வரப்போகுதா? ஒரு கோல் ஓகே, ரெஃபரி தப்பு பண்ணியிருப்பான், ஒரு கோல் வந்திருக்கலாம். ஏன் ஒரு நாள் 2 கோல் போட முடியாது மேட்ச்ல? கிரியேட் பண்ணதுக்கு இல்ல, கிரியேட் பண்ணதுக்கு we should have இல்ல we should create more first of all. அதுவே சொல்லணும். first of all you should create more. ஆமா, பட் கிரியேட் பண்ணதுக்கு நீ கோல் எடுக்கணும். அப்பதான் நீ வந்து ரெஃபரி மேல அதான் சொல்லணும். கிரியேட் மோர்ங்கற யாருங்க? 2 சென்டர் ஃபார்வர்ட்ஸ் அவுட்டிங் என்னத்துங்க கிரியேட் பண்றது? பட் இல்ல நான் சொல்றது ஃப்ளோரியன் வர்ட்ஸ் இஸ் பிளேயிங் ஃபால்ஸ் 9. என்ன கிரியேட் பண்ண முடியும்? ஏதோ எட்ஜ் ஆஃப் தி பாக்ஸ்ல இருந்து ஷாட் எடுக்கலாம், அதுதான் பண்ண முடியும். எட்ஜ் ஆஃப் தி பாக்ஸ்ல இருந்து ஷாட் எடுக்கலாம், அத தவிர வேற என்ன பண்ண முடியும்? அவ்வளவுதான் பண்ண முடியும். ஃப்ளோரியன் வர்ட்ஸ் வந்து ஐ திங்க் வேர்ட்ஸ் பத்தி நான் பேசணும்னு நினைச்சேன். see I thought he had a good game ஓவராலா பார்த்தோம்னா. ஆனா அவனோட அந்த ஃபைனல் தேர்ட்ல எண்ட் ப்ராடக்ட் இல்ல. லைக் அந்த ஒரு ஆஸ்பெக்ட மட்டும் பார்த்தோம்னா இட் இஸ் 0. இட் வாஸ் நாட் குட் இந்த கேம்ல. ஆனா ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா his game was actually good. ஆனா அந்த அவனோட ஜாப் வந்து அந்த ஃபைனல் தேர்ட்ல இம்பாக்ட் போடுறது, கோலா இருக்கட்டும் அசிஸ்டா இருக்கட்டும், அதுதாங்க அவனை பார்த்தா கடுப்பாகுது. நீங்க சொல்ற அதே பாயிண்ட் எனக்கு அதாங்க கடுப்பாகுது. இல்ல அதுதான், அதாவது எட்ஜ் ஆஃப் தி பாக்ஸ் வரைக்கும் நீ என்னமோ நீ வந்து செம்ம த்ரூ பால் குடுக்குற, செம்ம சிப் பால், சிலதெல்லாம் ஃப்ரிம்பாங்க பாஸ் போட்டாங்க அந்த கேம் ஃபுல்லா. ஆமா, ஃபுட்பால் நானும் ஆடுறேன் நீங்களும் ஆடுறீங்க. லைக் எந்த இடத்துல ஃபுட்ல அதை அடிச்சாதான் இந்த கேர்லாய் அந்த ஃப்ரிம்பாங்க போகும். எல்லாமே அதெல்லாம் பண்றானுங்க. இந்த எட்ஜ் ஆஃப் தி பாக்ஸ்ல மட்டும் வந்திருந்தா எனக்கே கடுப்பாவுதே. உருப்படியா ஏதோ பண்றா பாக்ஸுக்குள்ளார, மத்தது எல்லாமே சூப்பரா பண்ற அப்படின்னு அவனோட. அதாவது நீங்க சொல்றீங்க அந்த அந்த எட்ஜ் ஆஃப் தி பாக்ஸ் அந்த ஃபைனல் 20 yards வரைக்கும் he does brilliantly. அந்த த்ரூ பால் போடுறதா இருக்கட்டும், கர்கஸ் இந்த பக்கம் ஃபைன் பண்றதா இருக்கட்டும், ஃப்ரிம்பாங் அந்த பக்கம் ஃபைன் பண்றதா இருக்கட்டும், அந்த குயிக் 1-2 எல்லாமே வந்து he does perfectly. ஃபைனல் தேர்டில் அவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரில. ஐ திங்க் வெதர் அது வந்து அந்த ஃபைனல் தேர்டில் இஸ் ஸ்டில் நாட் யூஸ் டு தட். அந்த ஏரியாவில் மட்டும் பிரீமியர் லீக் ஸ்பீடு ஃபிசிக்காலிட்டிக்கு யூஸ் ஆகலையா, இல்லை எக்ஸ்பெக்ட்ஸ் அ லிட்டில் மோர் டைம் ஆன் த பாலா, இல்லை இன்டெசிஷன் அவனோட ஓன் இன்டெசிஷன்னால அவன் பண்ண மாட்டேங்கிறானா, அவனுக்கு ஷார்ட் எடுக்கிறதா இது பண்ணுற பாஸ் போடுறதான்னு தெரியாமல் அந்த மாதிரி எதாவது பண்ணுறானா,
என்ன நடக்குதுன்னு தெரியல. பட் அந்த ஃபைனல் 20 yardsல he has to improve. I mean he's not had a bad season, but ஆனா he's not been brilliant. இல்லைங்க, நம்ம வந்து let's not paper over the cracks. It is a bad season. இல்ல ஒரு it's not இல்ல I don't think it's a bad season, ஆனா I don't think it's a brilliant season. It is an average season. ஒரு first இல்லைங்க, for me I feel it's a bad season for what we got him in to do. அவனோட நீங்க சொன்ன அந்த பாயிண்ட், அந்த indecisions in the box at so many instances over the course of a season, that has really brought down the season. But அது வந்து you expect maybe he can go on and win us the Champions League. ஐயோ, we got bigger fish to fry. இல்ல அந்த அதுல வந்து words வந்து பண்ணானா then I will change my mind. But until now I cannot say he's even had an okay season. இல்ல he's had an okay season. என்ன எதுக்கு சொல்றேன்னா, நம்ம இப்பதான் குமோவா பத்தி பேசிட்டு இருந்தோம். he's in 17 or something, whatever it is. words வந்து he's only 21 playing. இல்ல அதை எடுத்துட்டு வராதீங்க. இல்ல எதுக்கு solid years of Bundesliga எதுக்கு சொல்றேன்னு அதான் வரேன், என்னன்னு முடிக்கல. ஸோ he's only 21 playing his first season in the Premier League. Bundesliga வந்து Premier League வந்து is a massive step up. அது எல்லாருக்குமே தெரியும். For anyone who comes. Soboslaiயும் வந்து first season he was not that great. அவனோட what kept him in the team was his pressing அந்த first seasonலயே. ஸோ அந்த step up is massive. அதை வந்து we cannot ஒரு 21-22 year oldக்கு we cannot discount that. என்ன பொறுத்த வரைக்கும் what I'm saying, ஏன் வந்து I'm saying he's had an okay season. He started off badly. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ கேம்ஸ், அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 8-9 கேம்ஸ் அவனால 10ல் ஆடவே முடியல. லைக் ஹி வாஸ் ஒரு லயபிலிட்டி. அது ஒரு 10 மென்னோட ஆடுற மாதிரி இருந்துச்சு. வேர்ட்ஸ் அங்கே 10ல் தூக்கி போட்டோம்னா. இப்போ வந்து இஸ் ஆக்சுவலி டூயிங் குட் திங்ஸ் அந்த ஒரு பொசிஷனில் உட்காந்துட்டு. ஸோ தட் அந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் நான் அப்போவே சொன்னேன், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் ஐம் லுக்கிங் ஃபார் இந்த சீசன்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஐ அக்ரி. அந்த ஆர்க் தெரியுது. ஆமா, இம்ப்ரூவ்மெண்ட் ஆர்க் தெரியுது. ஐ அக்ரி. பட் ஓவராலா ஒரு சீசன் எடுத்து பார்த்து ஐ திங்க் he has some 12 or 13 GA என்னன்னு எடுத்து பாருங்க. எனக்கு வந்து எக்ஸாக்ட் நம்பர்ஸ் தெரியல. how many GAs he has across all tournaments put together சொல்லிட்டு probably close to 13-14 whatever. என்னை பொறுத்த வரைக்கும் சீசன் ஸ்டார்டிங் முன்னாடி நான் சொன்னேன், if he gets more than 20 GA all competitions combined at the end of the season, okay, goals, assists, regardless of the competition, he has. இப்போ எனக்கு இதுதான் தெரியுது, பிரீமியர் லீக் சாம்பியன்ஸ் லீக் மட்டும் சேர்த்தாலே he has 9 in 36, so 1 in 4 பேசிக்கா. 9 GA கம்பைண்டாவே சாம்பியன்ஸ் லீக் அண்ட் பிரீமியர் லீக் கம்பைன் சொல்றீங்களா? கம்பைன்டு இன் 36 கேம்ஸ். பட் அதுல வந்து இது எவ்வளவு பிரீமியர் லீக் கேம் அவன் ஸ்டார்ட் பண்ணலன்னு தெரியாது. ஏன்னா there was a period நடுவுல அவன் ஸ்டார்ட் பண்ணல. அதெல்லாம் சேர்த்து தான் இது. சோ ஒரு அப்ராக்ஸிமேட். இல்ல கரெக்ட். பட் ஸ்டில் நான் சொன்னேன் for what price we paid him, 5-year contract 100 மில்லியன் கொடுத்துருக்கோம். 20 மில்லியன் per season. போனஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணானா 116 மில்லியன். அது நம்ம வின் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா பத்தி நம்ம பேசவே போறது கிடையாது. சோ 100 மில்லியன் பேஸ் பிரைஸ் கொடுத்துருக்கோம். 100 மில்லியனுக்கு 20 மில்லியன் per season. 20 மில்லியனுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் 20 GA per season. I mean all competitions combined. என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சீசன்ல I would not expect that. செகண்ட் சீசன் நீங்க சொல்லுங்க, I just want an improvement. இப்போ இந்த சீசன் வந்து எவ்வளவு வாங்கியிருக்கான்னு சொன்னா 9 in 36 ரெண்டு காம்படிஷன்ல சேர்த்து. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் சீசன் அட் திஸ் பாயிண்ட் வந்து இஃப் he is at ஒரு 13 or 14 in 36னாக்க தட் இஸ் வாட் ஐம் லுக்கிங் ஃபார். ஒரு மேசிவ் இம்ப்ரூவ்மெண்ட். இந்த சீசன் வந்து we have to write him off. Not write him off. இந்த சீசன் வந்து இட்ஸ் மோர் ஆஃப் அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் அந்த அடாப்டேஷன் ப்ராசஸ் அது இதெல்லாம் you have to give him that. first few months நீங்க சொன்னீங்கன்னா நான் ஏத்துக்கறேங்க. அதுதான் இல்ல 5 மாசம் இப்போ அடாப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் நான் சொல்றேன், அந்த அடாப்டேஷன் ப்ராசஸ் போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அந்த 007 008. சோ இப்போ நீங்க ஓகே இந்த 007 எடுத்துருங்க, 7 கேம் எடுத்துருங்க. எவ்வளவு 9 in 29 அப்போ 1 in 3 approximately, which is good. ஒரு ஃபர்ஸ்ட் டெபியூ பிரீமியர் லீக் சீசனுக்கு இட் இஸ் குட். அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ அதான் நான் எப்போதுமே சில பேர்லாம் சொல்லுவாங்க ஃப்ளோரியன் வேர்ட்ஸ் 008 அது இதும்பாங்க. நான் அதான் சொல்லுவேன், தியரி ஆன்ரி ஸ்டார்டட் 007. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இஸ் பிரீமியர் லீக் அசிஸ்ட் ரெக்கார்ட் ஹோல்டர். பிரீமியர் லீக்ல வந்து இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எவர் பிளேயர்ஸ். ஸோ லைக் அட் தட் டைம் நீங்க ப்ரெடிக்ட் பண்ணிருப்பீங்களா? ஸோ அதுதான் அண்ட் அக்ரி வித் ஆல் தட்டுங்க. ஏன்னா இப்போ சொல்றேன் for the price that we paid, நான் இவனுக்கும் சொல்லுவேன், ஈசாக்குக்கும் சொல்லுவேன். நான் ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு, சீசன் ப்ரிவியூல என்னமோ நான் சொன்னேன், இவனுங்க 2 பேரும் எல்லா கேமும் கூட கேவலமா ஆட்டும். பட் தி ஒன்லி திங் தட் ஐ வாண்டட் வாஸ் சீசன் ஸ்டார்ட் அப்போ
100% availability 100% availability for every game. எனக்கு அதுதான் வேணும்னு நான் சொல்லியிருந்தேன். Florian Wirtz this season has probably missed ஒரு 10 to 12 games through injury. ஃபர்ஸ்ட் ஒரு 5 கேம், அப்புறம் ஒரு 5 கேம் 6 கேம் நடுவில் மறுபடியும் மிஸ் பண்ணா, இப்போ ஒரு 4 கேம், இப்போ பாத்தீங்கன்னா இந்த இன்ஜுரிக்கு அப்புறம் தான் வந்தாலும் 4-5 கேம் மிஸ் பண்ணிட்டு, ஸோ ப்ராப்ளி ஒரு 12 கேம்ஸ் 13 கேம்ஸ் அவன் மிஸ் பண்ணிருக்கான் அந்த சீசன். ஈசாக் 5 மாசமா இல்ல. லிட்டரலி 125 மில்லியன் 5 இயர் கான்ட்ராக்ட்ல அவனுக்கு 25 மில்லியன் வைப் அவுட். லிட்டரலா வைப்ட் அவுட் ஈசாக் பொறுத்த வரைக்கும், விச் இஸ் a huge loss. 25 மில்லியன் வைப் அவுட், ஒரு பிளேயரே இல்ல. 25 மில்லியன் இஸ் an absolute waste of money. அதே மாதிரி தான் லியோனி, 25 மில்லியன் இஸ் an absolute waste of money. 5 வருஷம் கான்ட்ராக்ட் 5 மில்லியன் இஸ் an absolute waste of money. இதுதான் when you get players in unfortunately இல்ல ஆமா யாரை ப்ளேம் பண்ணலாம் இல்ல, but these things happen. அதான் நான் சொல்ல வரேன், these things அதான் சொல்றேன் எக்ஸாக்ட்லி. இந்த மாதிரி பிளேயர்ஸ் வாங்கினா ஸ்லாட் ஒரு இன்டர்வியூல உட்கார்ந்து சொன்னார், ஐ காட் டு யூஸ் only 200 மில்லியன் ஆஃப் த 450 மில்லியன். அது உண்மைதான் அவர் சொல்றது, அதுக்கும் தான் அவளை போட்டு அடிக்கிறாங்க. உண்மைதான் அது அவர் சொல்றது. என்ன அவர் என்ன போய் சொல்றாரு அதுல? They are not there. With Florian Wirtz coming back, I expected more. To be honest, with what all I saw in the Bundesliga, ஆமா it is not a direct swap, அதெல்லாம் ஒத்துக்கிறேன். அந்த வந்து எவ்வளோ 25 GA வச்சுதான் வைங்க அந்த சீசன்ல, அட்லீஸ்ட் 15 ஆச்சு நீங்க சொல்ற பிரீமியர் லீக் அண்ட் சாம்பியன்ஸ் லீக் கம்பைன்டு எண்ட் ஆஃப் த சீசன் இஃப் he gets 6 more, I will say okay above average season அப்படின்னு I can agree. பட் வித் 9 10 அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் இல்லங்க, ஃபர்ஸ்ட் சீசனுக்கு ஐ அம் ஓகே வித் தட்ங்க. லைக் ஐம் நாட் சேயிங் இட்ஸ் கிரேட், நான் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் சொல்ல, பட் ஐ அம் ஓகே வித் தட். ஃபர்ஸ்ட் டெபியூ சீசன் என்ன வயசாகுது எனக்கு, அதான் சொன்னேன் 22 years 22. So I am okay with that. He still has ஒரு 4-5 years at this club minimum. So இல்லங்க எனக்கு என்னன்னா if he is playing bad, ஓகேவா, இவன் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாசம் டச்சே கேவலமா இருந்துச்சு, எதுவுமே பண்ணல, தட் இஸ் பிளேயிங் பேட். இப்போ வந்து he is getting into the box more and decision making அவ்வளவு கேவலமா இருக்கு. he is playing bad ன்னு கூட சொல்ல முடியாது. சரி அதுதான் அது வரும். நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் few games வந்து அவன் வந்து இப்போ பண்றதே அவன் அப்போ பண்ணல. It is going to happen. அதுதான், it's just taking time, which is expected என்ன கேட்டா. பட் எனிவே வேர்ட்ஸ் அப்புறம் வேற எதுவும் இல்லை. கர்கேஸ் பற்றி பேசியாச்சு, கொனாட்டே ஃபர்ஸ்ட் கோல் ஆஃப் சைட், வெல்பெக் ஆஃப் சைடா இல்லையா அதெல்லாம் பேசியாச்சு. வேற ஏதாச்சும் இருக்கா அந்த பிரைட்டன்லேருந்து? இல்லைங்க, இட்ஸ் ஜஸ்ட் த கேஸ் ஆஃப் இதுதான் நடக்கும்னு தெரிஞ்சது, இதுதான் நடக்கும். இப்போ நான் நல்ல வேலை ரெக்கார்டிங் முன்னாடி சொன்னேன், வெறும் 20 மினிட்ஸ் தான் ட்ரைனிங் பண்ணோமா, வெறும் 20 மினிட்ஸ் பிஃபோர் த பிரைட்டன் கேம். வேண்டைக் வந்து சொல்றான், ஐ வாஸ் ஷாக்ட் டு see how many people were on the training pitch. லிட்டரலா அத்தனை பேர் தான் இருந்திருப்பாங்க இருக்கு ட்ரைனிங்க்கு. அப்புறம் 5-6 பேர் தான் ட்ரைனிங்கே பண்ணிருப்பானுங்க இன்ஜுரினால. இல்ல எக்ஸாக்ட்லி, ஒருத்தவங்க வந்து போய் ட்ரீட்மென்ட் டேபிள்ல வந்து நிகில் அப்படி இப்படின்னு படுத்திருப்பானுங்க ஒரு 4 பேர். இல்ல அவன் சொல்றான் ஆலிசன் இல்ல, சாலா இல்ல, வேற யார் ஃபர்ஸ்ட் டீம்ல இருந்து இல்லாதவங்க இல்ல ப்ராபபிலி நான் சொல்றேன், அதான் ட்ரீட்மென்ட் டேபிள்ல படுத்திருப்பானுங்களா இருக்கும், அங்க புடிச்சிக்கிச்சு இங்க புடிச்சிக்கிச்சு, அதுக்கு அப்புறம் வந்துருவாங்க மசாஜ் கொடுங்க, அதுக்கப்புறம் எப்படி வந்துருவானுங்க வரலையாட்டு இருக்குது. இல்லனா ஏன் ஐ வாஸ் அமேஸ்ட் டு see that many people on the training pitch அப்படிங்கறான். இல்ல அதுதான், இட்ஸ் ஜஸ்ட் என்ன சொல்றது, அதான் டைம் இல்ல இவங்க சரியா 20 நிமிஷத்து ட்ரைனிங்க்கு என்னத்துக்கு இவனுக்கு ட்ரைனிங் பண்ணானுங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஓகே, it was shocking. Basically we expected this much needed break, 2 weeks much needed ஒரு இன்டர்நேஷனல் பிரேக்குக்கு நீங்க சொல்றீங்க, ஒரு பிரேக்குக்கும் சொல்றீங்க, ஒரு வார பிரேக் கிடைச்சாலே much needed பிரேக்ன்றீங்க. இன்னொரு ஃபேமஸ் எனக்கு சொல்றேன், இதுக்கப்புறம் கூட சீசனை மேனேஜ் பண்ணலாம், இதுக்கப்புறம் கூட சீசனை மேனேஜ் பண்ணலாம். இல்ல நான் ஆனஸ்டா சொல்லட்டுமா, இப்போ என்ன நம்மளோட ஃபிக்சர்ஸ் பாத்தீங்கல்ல, கடைசி 4 கேமே போதும். நான் என்ன பொறுத்த வரைக்கும் சாம்பியன்ஸ் லீக் பிளேஸ்லாம் ஆல்ரெடி போயிருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் சொல்றேங்க, இப்போ கூட இவனுங்க டர்ன் அப் பண்ணாங்கன்னா சீசனை மேனேஜ் பண்ணலாம். சரி, எவ்ரி கேமுக்கு அப்புறம் தோத்துட்டு லாஸ் பண்ணிட்டு டிராப் பண்ணிட்டு it is still not over. United will finish third. Okay, they are already 6 points ahead. They are playing 1 game a week. Definitely they will finish third. சந்தேகமே கிடையாது. கரெக்டா? It's up between Villa, Chelsea or number 3 தான். ஓகே, ஐயோ எவர்டன் பிரென்ட்ஃபோர்ட் அதே சேர்த்திக்கிறேன், அவங்களுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேவா, சாம்பியன்ஸ் லீக்ல முடிக்கிறதுக்கு. இப்போ கூட it is still in our hands because we have to still play Chelsea, we have to still play United. Villa கூட ஆடிட்டோம்னு நினைக்கிறேன்.
we have to still play Everton. ஆமா, எல்லாமே we have to still play Brentford. நம்ம லாஸ்ட் கேம் ஆஃப் தி சீசன். அதனால தான் நான் சொல்றேன் நடக்காது. இல்ல எபிசோடு நான் சொல்றேன். It is still in our hands. It is not in our hands நம்பால் முடிவு பண்றானுங்க. அதோட பின்னாடி செல்சி இல்ல இட் இஸ் ஸ்டில் இன் யுவர் ஹேண்ட்ஸ் செல்சி இருக்கானுங்க. என்ன பண்றது? இப்படியே நம்ம பண்ணிக்கிட்டு இருப்ப கடைசியில பார்த்தா நான் வேணா சொல்றேன் பாருங்க, ஆர்சனல் ஃபர்ஸ்ட், சிட்டி செகண்ட், யுனைடெட் தேர்ட், எவர்டன் ஃபோர்த், செல்சி ஃபிஃப்த்னு வரும் பாருங்க. பிரெண்ட்ஃபோர்ட் ஃபிஃப்த், நம்மளோட செல்சி இன்னும் கீழ. ஆமா, பிரெண்ட்ஃபோர்ட் ஃபிஃப்த். அடுத்த வருஷம் எவனாச்சு கமெண்ட்ஸ்ல வந்து யூரோப்பா லீக், சாரி வில்லா இருக்காங்க. அடுத்த வருஷம் எவனாச்சு கமெண்ட்ஸ்ல வந்து யூரோப்பா லீக் லைவ் ஸ்ட்ரீம் இருக்கான்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, பிளேயர்ஸுக்கே சம்பந்தம் இல்லைன்னு போயிட்டானுங்க. நம்ம இடத்துக்கு உட்காந்து சம்பந்தப்படுத்திக்கிட்டு என்ன தெரியுமாங்க, இந்த 20 minutes ட்ரைனிங் டைம் எல்லாம் வாட் இஸ் இட் கான்ட்ரிபியூட்டிங்? ஒருத்தர் நிறைய நல்ல ஆர்டிகல் எழுதியிருந்தார். அவர் ட்ரைனிங் ஹஸ் கான் டவுன். பேசிக்கலி preparation to a match has gone down immensely. பட் அது வந்து நமக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா கிளப்புக்குமே மல்டிபிள் காம்படிஷன்ஸ்ல. அப்பனா நம்ம ட்ரெய்னிங் மெத்தட்ஸ் தப்புங்க. அப்பனா இல்ல அதுதான். சோ என்னோட இது வந்து எங்கனாக்க யாரோ எழுதியிருந்தாங்க, யாருன்னு ட்விட்டர்ல தான் பார்த்தேன் இது, பட் யாரோ எழுதியிருந்தாங்க நம்மளோட ஃபிட்னஸ் வந்து இட் ஹஸ் கான் டவுன் சோ மச். ஏன்னா கிளாப்போட டைம்லயும் நம்ம மல்டிபிள் காம்படிஷன்ஸ்ல இருந்திருக்கோம். பட் ஒரு எண்ட் ஆஃப் த சீசன் வரைக்கும் கூட ஒரு ஃபெட்டிக்ல நேச்சுரல் டிராப் ஆஃப் இருக்கும். ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் த சீசன்ல எப்படி பிரஸ் பண்றோமோ அப்படி வந்து 38வது கேம்ல பிரஸ் பண்ண போறது இல்ல, எப்போதுமே ஒரு டிராப் ஆஃப் இருக்கும். பட் ஆனா இப்போ வந்து ஸ்டார்ட் ஆஃப் த சீசனே கம்மி, எண்ட் ஆஃப் த சீசன் வரும்போது பேர் மினிமம் 10 யார்டு கூட எக்ஸ்ட்ரா ஓட முடியல இவங்களால. சோ அந்த ஃபிட்னஸ் வந்து மேட்ச் ஃபிட்னஸ் வந்து ஹஸ் கான் டவுன் கம்ப்ளீட்டா. அதான் அதனாலதான் அவன் போடுறாங்க அப்ப ட்ரைனிங்கே கேவலமா இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப பாத்தீங்கன்னா ரிப்பீட்டட் பேட்டர்ன். ஏன் ஒரு 65th minute 75th minute மேல நம்மளால கேமே ஆட முடியல. ஆல் we can do that we want to do is play side passes. நம்மளால அந்த இன்டென்சிட்டி கொண்டு வந்து just to push for a winner நம்மளால முடியல. we are trying to push and we concede the winner. அதான் நடந்துகிட்டு இருக்கு எல்லா கேம்லயுமே. அதுதான் வந்து அவர் யாரோ எழுதினா சொன்னாங்க, இந்த ட்ரைனிங் மெத்தட் கேவலமா போறதுனால நம்மளுக்கு இன்டென்சிட்டியே இல்ல. இதை கவுண்டர் பண்றது நம்ம என்ன பண்றாருங்க, டேய் ஃபர்ஸ்ட் 40 நிமிஷத்துல கேமை முடிங்கடா, 3 சான்ஸ் வருது 4 சான்ஸ் வருது, 2 கோலோ 3 கோலோ போட்டீங்கன்னா மென்டலி ஆப்போசிஷன் படுத்துறாங்க. பிரச்சனை நீங்க சொல்றீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கேம் முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இவனுக்கு சான்ஸ் எடுக்கிறது இல்ல, அது ஒரு பக்கம் இருக்கு. சில சமயம் வந்து யூ ஜஸ்ட் உனக்கு சான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 3 நாள் வராது. சில ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் அப்படியும் இருக்கு. ரெண்டாவது அப்படியே சான்ஸ் வந்தாலும் ஆப்போசிஷன் கீப்பரோ டிஃபெண்டரோ பயங்கர ஃபார்ம்ல இருந்தானா அவங்க பண்ணுவானுங்க. சோ யூ ஹேவ் டு பி இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் ஆஸ் எ டீம் வந்து யூ ஹேவ் டு பி ப்ரிப்பேர்ட் டு பிளே ஃபார் 90 minutes. அதுதாங்க பெரிய டிஃபரன்ஸ். கிளாப்போட டைமுக்கு இப்போ இருக்கும் சான்ஸ் கிரியேஷனா இருக்கட்டும், சான்ஸ் டிஃபெண்டிங்கா இருக்கட்டும், எந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் த கேம் இருந்தாலும் we are prepared to play 90 minutesங்க கிளாப் டைம்ல. இப்போ வந்து we want to, நீங்க சொன்ன மாதிரி we want to kill the game in 60 minutes. அந்த மாதிரி நடக்கலன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் கோவிந்தா அந்த கேம். சோ மறுபடியும் சொல்றேன், பிகர் ஃபிஷ் டு ஃப்ரை. இன்டர்நேஷனல் பிரேக்க முடிச்சிட்டு வரோம், மேன் சிட்டியை FA கப்ல அடிக்கிறோம். ஐயோ சொல்றக்கே கூச்சமா இருக்கே. மேன் சிட்டி FA கப்ல அடிக்கிறோம், அப்புறம் PSG சாம்பியன்ஸ் லீக்ல அடிக்கிறோம். இல்ல இதுல ஹாலண்ட் வந்து கோல் ஸ்கோரிங் ஃபார்ம்ல இல்லன்னு சொல்லிட்டு அத்லெட்டிக் ஒரு வீடியோ போட்டிருக்கானுங்க, அதை நான் இன்னும் பார்க்கல. அதான் நினைச்சேன் நம்ம கேம் வந்துருவான் கோல் ஸ்கோரிங் ஃபார்முக்கு திரும்ப. மேன் சிட்டி அவே போறோமா ஹோமான்னு தெரியல, அவே தான் நினைக்கிறேன். சும்மாவே அந்த ஸ்டேடியம்ல செருப்படி வாங்குவோம். நல்லா விளையாடுற டைம்லயே கிளாப் டைம்லயே போய் 4-1 5-1 அப்படின்ட்டு வாங்கிட்டு வருவோம் அந்த ஸ்டேடியம்ல. இப்பெல்லாம் சொல்லவே வேணாம், இன்டர்நேஷனல் பிரேக் முடிச்சுட்டு வந்து நம்மளால அடுத்த கேம் ஆடவே மாட்டானுங்க. அந்த கேமும் ஏர்லி கிக் ஆஃப், அதான் ஃபர்ஸ்ட் கேம் அந்த FA கப் வீக்கெண்ட்ல. அதனால சொல்லவே தேவையில்ல. அலெக்சிஸ் மெக்காலிஸ்டர் நார்மலாவே தூங்கிட்டு தான் ஆடுவான். இந்த கேம்லாம் கேட்க சொல்றேன். பட் எனிவே பாக்குறவங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் 1 hour ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்ல எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. உங்க தாட்ஸ் எல்லாம் கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஆஸ் யூஷுவல் நாங்க சொன்ன மாதிரி கமெண்ட்ஸ்லாம் நாங்க படிக்கிறோம். சில சமயம் ஈவன் இமீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்ணலனாலும் சில சமயம் இந்த மாதிரி வீடியோல ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஸோ அதனால கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருங்க. டைம் ஸ்டாம்போட போடுங்க உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக பாயிண்ட் இருந்துச்சுன்னா. பட் வேற எதுவும் இல்லை என் சைட்லேருந்து. பார்ப்போம் இப்போ என்ன அடுத்தது. இன்டர்நேஷனல் பிரேக் இருங்க மறக்கவே ஃபுல்லா வந்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பிரேக்ல வந்து 2 எபிசோட்ஸ் இருக்கு.
ஆமா அதுல இருக்கும். அதுல அட்லீஸ்ட் ஐயோ அது சூப்பர்னு சொல்ல முடியாது, 2 எபிசோடு இருக்கு. ஏன்னா பாக்குறவங்க டயர்ட் ஆயிட்டாங்க. அதனால வந்து அதை வந்து ரெண்டு எபிசோடு சூப்பரா தான் இருக்கும். இந்த எப்போதுமே நம்ம இன்டர்நேஷனல் எபிசோட்லாம் ஒரு தனி லெவல் ஆஃப் குவாலிட்டி. அதனால வந்து பாருங்க. இந்த வருஷம் டயர்ட் ஆயிட்டாங்க மக்கள், எல்லாருமே டயர்ட் ஆயிட்டாங்க. அதனாலதான் கேக்குறேன். பட் எனிவே அடுத்த வாட்டி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.